அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி பேசுகிறேன், டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்போட ஃபவுண்டர். ஓகே, இன்றைக்கி வந்து அன்றைக்கி டொனேஷன் கலெக்ஷன் பண்ணல இந்த ட்ரீட்மெண்ட்க்கு. அதை பற்றி கொஞ்சம் அப்டேட்டும் அடுத்தது என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்கிறதுக்கும். ஓகே, ஏன்னா ஹெல்த் எப்படி இருக்குது, ஸோ என்ன சொல்யூஷன் செய்யலான்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஓகே ஓகே, எங்கள் உடம்பு ரொம்ப வீக்காக தான் இருக்குது ரொம்ப. ஓகே, இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக நான் இந்த வீடியோ செய்கிறேன். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட டேர்ன், இது உங்களோட ஆக்ஷன் நடக்கணும். இப்போது இது என்னோட டேர்ன் இல்லை, இது உங்களோட டேர்ன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து சரியாக கைட் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காது. ஓகே, வெளியில எல்லாம் போய்க்காரனுங்க, எப்போ நான் சாவுன்னு இருக்கிறானுங்க. அப்போ வந்து நான் தான் கஷ்டப்பட்டு சொல்கிறதா இருக்குது, முடியலனாலும் நானே வந்து சொல்கிறதா இருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் டொனேட் பண்ணுறது வந்து நேற்று விடிகாலையில் ஒரு 2 மணி, நேற்று மீன்ஸ் என்ன, ஓகே நேற்றுன்னு இன்றைக்கி விடிகாலைங்களா? ஓகே, 28ஆம் தேதி, 28 மார்ச் 28 மார்ச் வரைக்கும் 7400 கூட போட்டிருக்கிறாங்க. ஓகே, இதை வச்சுட்டு நான் தப்பிச்சிடலாம். அப்போது கரெக்டாக இந்த இதை மூவ் பண்ணால் தப்பிச்சிடலாம். ஆனால் அதில் பெரிய ஒரு சிக்கல் பண்ணி வச்சுருக்கு. இன்னொரு ஸ்டேஜ் லெவல் ஆஃப் சிக்கல் இருக்குது இந்த நாட்டில். அதாவது அன்றைக்கி நான் காமிச்ச சிக்கல் என்னென்னா, ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் கவர்மெண்ட்டை வந்து மேக்ஸிமம் வந்து அகெயின்ஸ்ட் பண்ணுறப்போ, அந்த கவர்மெண்டால் அன்செப்ட் பண்ண முடியாமல் போகிறப்ப அவன் ஒரு லெவலில் இந்த மாதிரி ஸ்லோ பாய்சன் வைக்கிறாங்களாம். இது வந்து அவனோட கோலத்தனத்தோட உச்சம். அதாவது அந்த ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டான இந்த ஹோல் சிஸ்டமே அவனை சண்டை போட முடியல, சட்டத்தை வச்சு சண்டை போட முடியல. அதனால் அவனை கொண்டுருவோம் அப்படின்னு போகிறானுங்க. ஏன்னா அந்த ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட்டு அவ்வளோ உண்மை இருக்குது. ஓகே, அவன் எல்லாம் சட்டப்படி செய்கிறான், ஒரு தப்பு செய்யலை. ஓகே, மக்களுக்காக எல்லாம் சின்சியராக இருக்கான். அப்புறமால அதனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவன் சாவுக்கு பயப்பட மாட்டான். இப்போ இந்த மாதிரி ஆள் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் மக்களுக்காக நம்ம போராடுறவங்க வந்து ஆக்சுவலி நாங்கள் வேறு கேட்டகரி. அப்போ வந்து கடவுளை இங்கே வந்து வேறு மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ நாங்கள் வந்து சாவத்துக்கு பயப்பட மாட்டோம். நம்ம கொடுத்த வாக்கு ஒன்று கொடுத்தலாம் அவங்களுக்கு, அதில் தான் நிற்போம். இப்போ நான் ஒண்டி தான் அப்படி இருக்கிற வழக்கத்தில் சொல்ல முடியாது. நீங்களே பார்க்கலாம், ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த மாதிரி இருப்பாங்க, அந்த ஜெயிலுக்கெலாம் போவாங்க. ஆனால் அவங்க ஃபைட்டை வந்து நிப்பாட்ட மாட்டாங்க. நிப்பாட்டுறா கொண்டுடுவானுங்கடா உடம்பு, எப்படா ஃபைட் பண்ண முடியும் கவர்மெண்ட்டை போய்னா சொன்னால் கூட அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க, சண்டை போட்டே போவாங்க. ஓகே, அப்போ வந்து அந்த ஹோல் சிஸ்டமே அவன்கிட்ட சண்டை போட தெரியாமல் கடைசியாக அவனுக்கு எடுக்கிற அந்த கோல முயற்சி தான் அவனை வந்து ஸ்லோ பாய்சன் வைக்கிறதுலாம். அதை எனக்கு செஞ்சுட்டானுங்க இப்போ. ஓகே, அது என்ன மீனிங்னா, இந்த சிஸ்டம் இவனுங்களுக்கு பயம், என்ன பார்த்தா பயம். ஓகே, இப்போ நீங்களாம் வந்து இவனுங்களாம் ஒரு புள்ள பூச்சி. இந்த நீங்கள் சொல்கிறீங்களா, அதிகாரி இருக்கிறான், பெரிய பெரிய அதிகாரி இருக்கிறான், அரசியல்வாதி இருக்கிறான் எல்லாம். ஓகே, எஸ்எம் பீப்புள், இது வந்து டெமோக்ரஸினா மக்கள் ஆச்சுன்னா பவர், சப்போஸ் ரைட்ஸ், அந்த உரிமை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தப்பான ஆளுகிட்ட போய் அந்த பவரை கொடுத்துட்டு ஓடியாந்துடுறீங்க, ஏமாந்துடுறீங்க. அவங்க அந்த அரசியல் போகிற ட்ராமாவில் ஏமாந்து ஒரு தப்பான தலைவனை சூஸ் பண்ணிடுறீங்க. அந்த தப்பானவனுங்களாம் போயிட்டு பவரில் உட்காந்துக்கிறான், தப்பானவன் கட்டவன் போய் பவரில் உட்காந்துக்கிறான். அப்புறம் வந்து நாட்டை வந்து உங்களையும் வந்து மிரட்டுறான், பயமுறுத்தி வைக்கிறான். அவன் பயமுறுத்தி வைக்கிறப்ப உங்களுக்குள்ளார எல்லாருக்குள்ளாரையும் ஒரு கட் பண்ண வழக்கத்தில் வாழ்கிறீங்க. அவனுக்கு பெருசு, அவனுக்கு பெரிய பவரு, இந்த அரசாங்கத்தெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க பிடிச்சிட்டு போயிடுவான், போய் அடைச்சிருவான், ஜெயிலில் போட்டுருவான் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளார ஒரு பயம். அது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சட்டம் இருக்குல்ல, சட்டம் வந்து ஒரு நடு கோடு மாதிரி. அதிகாரி அங்கிட்டு, நம்ம இங்கிட்டு. நம்மளும் அவனோட உரிமையை தாண்டி அங்கே போயிட முடியாது, அவனும் நம்ம உரிமையை தாண்டி இங்கே வந்துட முடியாது. அது ஒரு கோடு. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது உரிமை, அவன்கிட்ட இருக்கிறது வந்து அதிகாரம், பவர். ஓகே, அவன்கிட்ட பவர் இருக்குது, ஆக்ஷன் எடுக்கிற பவர் இருக்குது, நம்மகிட்ட ரைட்ஸ் இருக்குது. இந்த ஹோல் ஐடியா நம்மளுக்கு நியாயம் வாங்கி அவன் கொடுக்கணும். அவனுக்கு நம்மளோட வரி பணத்துலேருந்து இந்த அரசாங்க அதிகாரிகள் அந்த அரசாங்கத்துக்கே வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகேவா, அவன் வந்து நம்மளுக்கு சேவை செய்யணும். ஓகே, அந்த சட்டம் எதுக்கு போட்டிருக்கிறாங்கன்னா,
இந்த நாட்டில் எல்லாரும் அதை கடைப்பிடிக்கிறதுக்காக சட்டம் போட்டிருக்காங்க. அதிகாரியும் சரி, மக்களும் சரி, எல்லாரும் கடைப்பிடிக்கிறதுக்காக சட்டம் போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த சட்டத்தை உங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கணும்னா, எப்பெல்லாம் அதிகாரி பெரிய பெரிய பவரில் இருக்கானுங்களே, ஓகே, அவனுங்க சட்டத்தை மீறிட்டானுங்க. அந்த சட்டம்னு ஒன்று சொல்லுதில்ல, இப்படி தான் இருக்கணும், இந்த செஞ்சால் தப்பாயிரும்னு சொல்லுதில்ல, அதை செஞ்சிட்டானுங்கன்னா நீங்கள் அவங்கள பிடிச்சிடலாம். நீங்கள் சாதாரண ஆளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதை தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் நினச்சிடுங்க, நான் ஒத்த ஆள் இல்லை, நான் சாதாரண பப்ளிக்கில் என்னால் செய்ய முடியும். அப்படி சட்டம் வேலை செய்யாது. புரியுதுங்களா? அது எங்களுக்கு புரிஞ்சதுனால எங்களை கொல்ல பார்க்குறானுங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி நீங்கள் எல்லாமே பவர்ஃபுல் தான். நீங்கள் சட்டத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, ஓகே, சட்டத்தை பிடிச்சி நின்றுக்கிட்டிங்கன்னா உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்குலாம் புரியாதனால அவங்க ஏமாற்றி இப்போ என்ன மாதிரி ஆள் வந்து அதில் உண்மையை சொல்கிறப்ப கொல்ல பார்க்குறானுங்க. ஆனால் பாருங்கள், பயந்துட்டானா இல்லையா? பயப்படலான்னா பொய் கேஸ் வேறு போட்டான், எல்லாம் அநியாயத்துக்கு மேலே அநியாயம் பண்ணான். எனக்கு வேலைக்கு வழி இல்லாமல் பண்ணான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பண்ணான், எல்லாமே சதிலாம், டோட்டல் சதி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக எல்லாமே செஞ்சு நான் வந்து என் போராட்டத்தை கைவிடாதனால எவ்வளோ பெரிய கோலத்தான விஷம் வச்சுருக்கேன் பாருங்க. ஆனால் ஒத்துக்க மாட்டான். நீ விஷம் வைக்கலாம், நான் என்ன அப்படி ஆகிட்டேன், அதுக்கு சொல்லிட்டா விஷம் வைக்காமல் நான் எப்படி இப்படி ஆகிட்டேன்? உன் டாக்டர் அதை செக் பண்ணுறது ரிசல்ட் கொடுக்க பயப்படுது. உன்னோட ஹோல் ஹெல்த் மினிஸ்ட்ரியே ஓடுதுடா அனுவார். அது பார்த்தாலே தெரியலையா? என்னவோ பண்ணிட்டானுங்க. ஓகே, என் உடம்பை பற்றி எனக்கு தெரியும். என் உடம்பு இப்படி ஆகி போச்சு. அன்றைக்கே வந்து ஸ்ட்ரோக் அடிக்கிற மாதிரி அடிச்சிருச்சு. கால் கீழேருந்து தொடை வரைக்கும் வந்துருச்சு. செத்துருவேன்னு நினச்சேன். செத்துருப்பேன், இல்லைனா ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கோம். நான் ஃபைட் பண்ணல, ஆனால் பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். முடிஞ்சு இவ்வளோ ஒன்று ஸ்ட்ரோக்கு இல்லைனா வந்து செத்துருவேன்னு நினச்சேன், ஆனால் தப்பிச்சிட்டேன். ஒரு ½ an hour உடம்பு ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஓகே, மோசமான நிலைமைக்கு போயிட்டேன். ஆனால் ஒரு அளவுக்கு அப்புறம் வந்து இருக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து நல்லா கிளியராக தெரியுது இந்த ஸ்லோ பாய்சன் என்னோடய ஆர்கன்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்குது. ஓகே, ரொம்ப டைம் இருக்காது எனக்கு. ஓகே, நீங்கள் வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணுறீங்க. ஓகே, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 2800 வழி தான் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சுட்டு நான் போய்ட்டு ப்ரைவேட் கிளினிக்கில் திகிரிமா போய் கொட்டேஷன் கூடயும் கேட்க எனக்கு திகிரி இல்லாமல் உட்காந்துருந்தேன். நீ எவ்வளோடா வரும் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன், ஸ்ட்ரோக்லாம் அடிச்சிருச்சுடா, செத்துருவோம் போல் அப்படின்னு சொன்னோன்னே ஆளுங்க கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த 7000 வழி போட்டவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, நீங்கள் கொஞ்சம் உதவி வச்சு நான் இப்போ வந்து தப்பிச்சிருக்கலாம். என்ன ஒரு சிக்கல்னா, ப்ரைவேட்டில் போயிட்டு நான் என்ன ஐடியா வச்சுருந்தேன்னா, நான் ப்ரைவேட் கிளினிக்கில் போயிட்டு போனேன்னா அவனுங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் போனேன்னா ரொம்ப விலை வந்துடும். என்கிட்ட மெடிக்கல் கார்டு இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகேவா? என்னோட ஐடியா என்னென்னா, சும்மா பிளட்டும் யூரினை மட்டும் டெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் எனக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்களா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான், ஒரு எவிடன்ஸ்க்காக தான். அது வந்து ஒரு மெடிக்கல் செக்கப் மாதிரி. ஓகே, பாடி செக்கப்லாம். ஓகே, பாடி வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் பேசிக்கலி, பிளட்டும் இதுவும் அந்த யூரினும். ஓகே, அண்ட் நம்மகிட்ட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கிடச்சிருச்சுன்னா, ஓகே லெட்ஸ் உனக்குள்ளார ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் ஒரு வெள்ளி கட்டி ஜிஹெச் வந்து பொழைச்சிடுவேன். இப்போ ஜிஹெச் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு அவனுங்க சொல்லலை. அவனுங்க கொடுக்குற ரியாக்ஷன் என்னென்னா, அதில் உள்ள உனக்கு கெமிக்கல் போட்டதை சொல்ல மாட்டோம், உனக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்துருந்தா அந்த உண்மையை சொல்ல மாட்டானுங்களா, ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணுவானுங்களா. அதை என்ன பண்ணுன்னா, எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது. இந்த கவர்மெண்ட்டை சாமன் பண்ண முடியாது, அந்த கவர்மெண்ட்டை லாக் பண்ண முடியாது. நீ என்னை கொல்ல பார்த்துருக்க அப்படின்னு லாக் பண்ண முடியாது. அப்போ அடுத்த கொலை முயற்சிக்கு போவான், அடுத்த ஒரு சதி திட்டம் போடுவான் என்னை கொல்றதுக்கு. இதுக்கு எண்டே கிடையாமல் இருக்கும். ஓகே, அதே நான் ஏன் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நான் விட மாட்டேன், எனக்கு ட்ரீட்மெண்ட்டை முதல்ல கொடுக்காத, எனக்கு நியாயம் கிடைக்கணும். முதல்ல எனக்கு உள்ளுக்கு என்ன போட்டால் அதை சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்கிறேன். அதுதான் என்னோட உரிமையும், அதுதான் நியாயமும். இதுதான் மருத்துவத்தோட தொழில் தர்மம். உண்மையாக விஷம் போட்டிருந்தாங்கன்னா விஷம் போட்டுட்டு சொல்லிட்டு மருந்து கொடுன்னு சொல்கிறேன். அது அப்படி தான் செய்யணும். அப்போ தான் இவன் வந்து லாக் ஆயிடுவான், கவர்மெண்ட் வந்து லாக் ஆயிடுவான். அப்போ எப்படி லாக் ஆயிடுவான்னா, ஹரிதாஸை நீ வந்து கொல்லையே பார்த்துருக்க, விஷம் வச்சு கொல்ல பார்த்த நீ ஹரிதாஸ் வந்து நீ இவ்வளோ நாளாக வெளியிலேயும் சதி பண்ணிக்கிட்டு இருக்க. அவனை எங்கே போனாலும் வேலை விட்டு தூக்கிடுறேன், என்னது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பண்ணுறேன், பக்கத்து வீட்டுக்காரனை வச்சு கச்சா பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்புறம் எங்கேனாச்சும் கொல்ல போட போனா நான் விரட்ட அடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இன்னமும் சொல்லிக்கிட்டு இருந்தான், காடி எரிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்.
மோட்டரை பாலாயில் வச்சு பாடியில் அடித்து உடச்சிட்டாங்கன்னு சொல்கிறான். இல்லை மர்மமாக இருந்துச்சு, ஒத்துக்க மாட்டேறீங்க வேறு. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்லி வீண் பண்ணிடும். ஏன்னா இதை செஞ்சவன் அதை செஞ்சுருக்க மாட்டான். என்னைய எல்லா மக்களையும் சமமாக பாருங்க, எல்லா மக்களையும் சமமாக பாருங்கன்னு சொல்லி சட்ட வழியில் அந்த ஆர்டிகல் 153 எப்படி அமெண்ட் பண்ணிடலான்னு சட்ட விளக்கம் கொடுத்ததுக்காக மெண்டட்டரி ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. கண்டிப்பாக 2 மாதம் ஜெயிலில் போடுமா தண்டனை கொடுப்பாங்க. தண்டனை கொடுத்துட்டு தனி பிலையிலாம் அனுப்பாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அது முடிச்சுட்டு வந்த நான் இப்படி ஆயிட்டேன். எனக்குள்ளார விஷம் போடலைன்னு இந்த நேரத்தில் நம்பணும். அதை செக் பண்ணி ரிசல்ட்டை சொல்ல மாட்டாங்களா? வேற அந்த விஷம் போட்டிருந்தா அதை சொல்ல மாட்டாங்களா? அப்போ இது சந்தேகம் வருமா? ராதான். ஓகே, அப்போ இவனுங்களை நான் இப்போ என்ன ட்ரை பண்ணுறேன், உயிரை கையில் பிடிச்சி நிற்கிற மக்களை நம்பி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் தப்பிச்சிடலாம். என்ன கேட்டேன், ப்ரைவேட்டுக்கு போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கொடுத்த இது அமௌண்ட்லாம் 7000 வழிக்கு கூட கொடுத்துருக்கீங்க. இதை வச்சுட்டு நான் போகிற அந்த வழியில் போனேன்னா ஜஸ்ட் நீ எனக்கு பிளெயின்லி எனக்கு என்னோட ரத்தத்தை எடு, யூரின் எடு, செக் பண்ணி ஏதாவது நான் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். லேட்டரும் நான் செக் பண்ணி ஒரு 2 நாளில் செக் பண்ணி லேப்புக்கு எங்கேயாச்சும் அனுப்பி டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே ரிசல்ட்டை வந்துட்டு ரிப்போர்ட்டை எனக்கு இமெயிலையோ என்ன தான் அனுப்பிவிட்ற வேண்டிதான். ஓகேவா? உனக்கு பாய்சன் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச கவர்மெண்டோட உச்சி குடுமி என் கையில், புரியுதுங்களா? அதோட அவன் வாசிக்கவே முடியாது, ஜெயமாயிருவான். எவிடன்ஸ் கிடச்சிருச்சா, சாமான் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் அவன் கிட்டேயே வரமாட்டான், தொல்லை தீர்ந்துது. இல்லைன்னா அடுத்த திட்டம் போடுவான், சதி திட்டம். ஓகே, இந்த தடவை சொதப்பிடுச்சு பிளானு, ஆனால் அவனும் ப்ரூஃப் பண்ண முடியல, அடுத்த பிளான் போடு, ஸ்கெட்ச் போடு, அடுத்த ஸ்கெட்ச் போடு அப்படின்னு. ஏன்னா இது வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃப். இந்த தடவை அவன் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, இது வந்து விஷப்பரிச்சை தெரியுங்களா? நான் பொழைச்சிட்டேன், அவன் தொலைஞ்சான். நான் அரிடாஸ்ன்றவன் இன்னைக்கு ஸ்லோ பாய்சன் போட்டு சாவ பொழைக்க கிடக்கிறேன், பாதி அரை உயிராக கிடக்கிறேன், உயிரை கையில் பிடிச்சி நிற்கிறேன்னு. நான் பொழைச்சிட்டேன். அன்வார் கவர்மெண்ட் கேள்விக்குறி. நான் தான் முடிவு பண்ணுவேன். இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டு வெளிநாட்டில் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, இல்லைன்னா வெளிநாட்டுக்கே கப்பல் ஏறி போய் ஆஸ்திரேலியாவில் எங்கேனாச்சும் போய் சீருள் மாதிரி உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு மட்டும் வந்துடுவேன். ஆனால் வந்துடுவேன், நான் ஓட மாட்டேன். ஏன்னா உண்மையை தானே சொல்கிறேன். சொல்லிட்டு வந்து இந்த கவர்மெண்ட்டே சேலஞ்ச் பண்ணுவேன். ஏய் போலீஸ் பிடிக்க போகிற இடம், என் உண்மையை சொல்லிட்டு பிடிக்க போகிற இடம்னு கேட்பேன். வந்துட்டு எல்லாம் வேர்ல்டு வைட் ஹியூமன் ரைட்ஸ் கிட்ட போய் நிற்பேன். அதான் செய்யலாம், ஆனால் வேண்டான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு செய்ய மாட்டேன் ஆணுவார். பச்சை பிள்ளை மாதிரி அழுந்துடாத அதுக்குன்னு அடிச்சு. ஏன்னா அது செஞ்சு போட்டோம். நான் என்ன பண்ணுவானுங்கன்னா, அனுவார் வெளிநாட்டுக்கு போனான்னா காரி துப்புவானுங்க, செருப்பால் அடிப்பானுங்க அனுவாரை. ஓகே, அப்போ அனுவாரோட எதிர்காலம் உலகத்தில் அனுவாரை என்னவா பார்க்க வைக்கணும் அரிடாஸ் தான் முடிவு பண்ணுவான். அரிடாஸ் தான் முடிவு பண்ணுவான் அனுவாரை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கிறானே இந்த அனுவார், அவனை நான் என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ரொம்ப ஓவராக போனானா நான் வீடியோ போட்டு இங்கிலீஷில் வீடியோ போட்டு சொன்னேன்னா யாரும் பார்ப்பாங்க. ஓகே, எல்லாம் சரியாக பார்க்க மாட்டாங்க. நேராக ஹியூமன் ரைட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் போய் சொல்லிவிட்டேன்னா, எனக்கு நடந்த எவிடன்ஸை போட்டு சொல்லிவிட்டேன்னா, அனுவார் எந்த நாட்டுக்கு போனாலும் அவனை மதிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த எவிடன்ஸோட பவரை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கவர்மெண்ட் மாட்டிக்கிட்டாங்கிட்ட அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒரு மக்களாக இருந்து ஓகே, உங்களுக்கு நான் வந்து வேற உங்களுக்காக போராடினேன் பாருங்க சுச்சுவேஷனை பாருங்கள், உங்களுக்காக போராடினேன். கவர்மெண்ட்டை லாக் பண்ணிடலாம் நம்ம இதில், நல்லா மாட்டிக்கிட்டான். ஓகேவா? சயின்டிஃபிக் ப்ரூஃபு ஓடையே முடியாது. இந்த சொல்கிற அம்புலி மாமா கதை உலகத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க. என்னோட ஃபேக்ட் வந்து சாலிட்டாக இருக்குன்னு ஜெலுபு ஜெயிலோட கதையை கேட்டிங்களா? நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேமை வந்து ஏற்கனவே ஜெலுபு ஜெயிலே உனக்கு வந்து பாய்சன் ஸ்லோ பாய்சன் போட பார்த்துருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த ஃபேக்டெல்லாம் சேர்த்து பாருங்க. அதுக்கு முன்னே இவனுங்க இத்தனை வருஷமாக பண்ண அநியாயத்தை சேர்த்து பாருங்க. எல்லாம் பிக்காளித்தனமாக இருக்கும். 100 கணக்கான ரிப்போர்ட் இருக்குது. என்னோட ரிப்போர்ட்டு 100க்கு மேலே இருக்குது. நிறைய ரிப்போர்ட்டு ஜட்ஜிங்க மேலெலாம் ரிப்போர்ட் இருக்குது. என்னோட ரிப்போர்ட்டு இந்த ஹோல் கவர்மெண்ட் என்கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறானுங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம், நீங்கள் நினைக்கிறீங்க உங்க பெரிய கெத்து, உங்களை பார்த்தா பயப்படணும்னு. எனக்கு வந்து காமெடி பீஸாக தெரியுறானுங்க அவனுங்க. நான் இப்போ ரியல் சுச்சுவேஷனை சொல்கிறேன். இது உண்மை சம்பவம் தெரியுங்களா? இது சினிமா படத்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. இது உண்மை சம்பவம். அரிடாஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அதிகாரிகளை உள்ளுக்கு டிபார்ட்மெண்ட்டில் பூந்துட்டானா. ஓகே, அரிடாஸை ஜெயிலில் பிடிச்சி போட்டானுங்க. என்ன ரணகணமாக ஆகிறானுங்க பகாவாய். அரிடாஸை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. என்ன அசிங்கப்படுறானு போலீஸு டிபிபி ஜட்ஜெலாம் என்ன அசிங்கப்பட்டானுங்க ஜட்ஜுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி நான் அந்த உண்மையை சொல்கிறேன். அவனுக்கு
தைரியம் இருந்துச்சுன்னா நான் அந்த கவர்மெண்ட் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த அணுவாரும் சரி, இந்த போலீஸ் எவனாக இருந்தாலும் சரிடா, நான் எவிடன்ஸ் நான் என்ன கேட்குறேன்னா, கோர்ட்டில் நடந்த கேஸோட சிடியை வெளியில் காமிச்சிருங்கடா. கோர்ட்டில் நடந்த சிடி எவ்வளோ ஒரு கேஸ் நடந்துச்சு, 7 கேஸ் நடந்துச்சா, அது மேலே 7 கேஸ் போட்டுங்க, பொய் கேஸு. ஓகே, அப்போ அதோட வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகி கோர்ட்டில் இருக்குது. ஓகே, என்ன இந்த கிறுக்கனுக்கு சட்டம் வச்சுருக்கிறானுங்கன்னா, கேஸு கோர்ட்டில் நம்ம சிடி எடுக்க எனக்கு உரிமை இருக்குது. இப்போ என்னோட கேஸோட சிடி அந்த 10 வெள்ளி கட்டினா சிடியில் பேர்ன் பண்ணி கொடுத்துருவோம். அந்த இப்போ 4 வருஷம் அந்த கேஸ் நடந்துச்சுன்னா கூடயும் ஒரு சிடி ஒரு டிவிடியில் பேர்ன் பண்ணி கொடுத்துருவான். அந்த வீடியோ ஃபுல்லாக அந்த கேஸ் நடந்தால் பேர்ன் பண்ணி கொடுத்துருவான். சைன் வாங்கிக்குவானுங்க. அந்த வீடியோவை கோர்ட்டில் கேஸுக்கு தான் பார்க்க முடியும் அப்படின்னு. இல்லைன்னா நான் வெளியில் போட்டு இவனுக்கு சிடியெல்லாம் வச்சுருக்கிறேன், எல்லா கேஸு சிடியும் நான் வச்சுருக்கிறேன், கேஸ் முடிஞ்சேன்னு. ஓகே, நான் இப்போ எடுத்து வெளியாக்கணும்னா நீங்கள் சிரிப்பீங்க. இந்த கிறுக்கு இந்த சப்பை இங்களா பார்த்து பயந்தோன்னு சிரிப்பீங்க. இப்படி மழுக்கில் வாங்கிட்டு இருக்கானுங்க அரிடாஸ் கிட்ட அப்படின்னு. புரியுதுங்களா? இந்த பூச்சாண்டிகளுக்கு போய் இங்கே பயந்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஆளை கண்டு ஏய்க்கிற ஆலமரத்துக்கு பிசாசு கதை தெரியுங்களா? இந்த சட்டம் தெரியாதவங்க அவங்கள மிரட்டிக்கிட்டு, அதனால் அதிகாரிகிட்ட போய் திமுறு பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்லலை, அவனுங்களை அவமதிங்க அப்படின்னு நான் சொல்லலை. அப்படி செஞ்சால் தப்பு. அதான் சொன்னல, ஒரு கோடு, அவனுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, அவனுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது, நடுவில் ஒரு கோடு தான் அது. ஓகே, நம்ம உரிமையை காக்கிறதுக்காக அவனுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது, நம்மளை உரிமையை காக்கிறதுக்காக நம்ம மரியாதை கொடுக்குறோம் அவனுக்கு. எனக்காக நீ கடமையை செய்கிற இந்த உறவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும் பாருங்க. நம்ம டாக்ஸி காசுலேருந்து அவன் வேலை செய்கிறான், நம்மளுக்கு அவனுக்கு சம்பளம் கிடைக்குது, நம்மளுக்கு அவன் சேவை செய்கிறான், அவன் இந்த சேவைக்கு மரியாதை செலுத்துகிறோம், நம்ம வரி பணத்தில் அவனுக்கு சம்பளம் கிடைக்குன்னா நம்மளுக்கு சேவை செய்கிறான். அப்போ மாற்றி நம்மளுக்குள்ளார ஒரு மரியாதையான ஒரு நல்ல உறவு இருக்குது. ஆமாவா இல்லையா? அப்படிதான் சட்டம் அமைஞ்சு இருக்குது. ஆனால் இவனுக்கு எப்படி நடத்துகிறாங்க, அவன் பவரை மிஸ்யூஸ் பண்ணி நம்மளை அடிமைப்படுத்த பார்க்குறப்ப நீங்களாம் பயப்படுறீங்க. உங்களோட உரிமை தெரியாமல் நீங்கள் பயப்படுறீங்க. அவன் அதாவது கோர்ட்டை மீறி வந்துட்டான், அவனோட வேலையை செய்யாமல் வாங்கின சம்பளத்துக்கு வேலை செய்யாமல் நம்மளை அதிகாரம் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பார்த்துக்கிட்டான், ஓ நம்மகிட்ட பவர் இருக்கு, அவன் பயப்படுறான். ஏன்னா இந்த லாஜிக் இதோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலி அவனுக்கு போய் பிடிக்கிறது யார், குற்றவாளியை தான் மெயின்லி நார்மலி பிடிக்கிறது குற்றவாளியை. அந்த குற்றம் செஞ்சவனோட சுச்சுவேஷன் என்ன, அவன் தப்பு பண்ணிட்டான். அப்போ தப்பு பண்ணிட்டதுனால சட்டத்தில் அவன் தான் இப்போ ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை இருக்கப்ப அவன் அடங்கி போவான். அந்த அதிகாரிக்கு மண்டையில் அடித்தா கூட வாங்கிக்குவான். ஆமாவா இல்லையா? அதான் லாஜிக். ஏன்னா அவன் தப்பு பண்ணிட்டானே, அவன் மேலே ஒரு கேஸ் போட முடியும், அவனை போயிட்டு ஜெயிலில் போட முடியும். அப்படி இருக்கப்ப அவன் என்ன எதிர்த்து பேச போகிறான்? அப்போ அவன் ஒன்றும் பேச மாட்டான். அப்போ ஒன்றும் பேச முடியாதனால இவனுக்கு மிரட்டுறாங்க. அப்போ அந்த சூழ்நிலை அப்படியே வந்துருச்சு. அது ஒரு ஜெனரலான ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ பக்கத்து வீட்டில் கொஞ்சம் சவுண்டு கூட வச்சுருக்காங்க, பாட்டெலாம். ஸோ அப்போ நான் பேசுகிறது மேபி கொஞ்சம் கிளியராக குறவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நீங்கள் உங்களுடைய ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிட்டீங்க. உங்கள் உரிமையை புரிஞ்சிக்காம சட்டத்தை பிடிச்சி நின்றுருந்தா அவனுங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு போலியான உலகத்தை அவங்ககிட்ட காமிக்கிறானுங்க. ஏன்னா மீடியா கவரேஜ் அப்படி இருக்குது, லாயரோட சிச்சுவேஷன் வேற அப்படி இருக்குது. அவங்க லா தெரியும், சட்டம் தெரியும், ஆனால் அந்த உண்மையை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த ஸ்ட்ரக்சர் இப்படியே உருவாயிருச்சு. எந்த பப்ளிக்கும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சட்டத்தை போய் படிக்கணும்னு எந்த பப்ளிக்கும் முயற்சி பண்ணலை. சட்டத்தை பிடிச்சி நான் வாழ்ந்தாதான் தலை நிமிர்ந்து வாழ முடியும் நாட்டில். இப்போ நான்லாம் எவ்வளோ கெத்தாக இருக்கேன், எல்லாத்தையும் சவுண்ட் பண்ணுறேன் பாருங்க. அதான் சொல்கிறேன், இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அவனுங்கள. நான் சொல்கிறேன், உனக்கு செம்ம மழுக்கில் வாங்குவானுங்க கோர்ட்டில். என்கிட்ட புக்கிட் அமான் போலீஸு, இந்த டிபிபிலாம் செம்ம மழுக்குவாங்க. பொய் சொல்கிறான் போலீஸ்ன்னு சொல்லுவேன். டேய் பொய் சொல்லாதடா போலீஸுன்னுவேன். பொய்யா சொல்லிட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்லுவேன். டிபிபி சுற்றி பேசிக்கிட்டு இருக்குன்னுவேன். கொஞ்சம் சீக்கிரம்னா ஜட்ஜுக்கிட்டே பூந்துருவேன் சண்டைக்கு. இடையில சண்டை ஜட்ஜுக்கிட்டே சண்டை மாட்டிடும். நீ பயசா இருக்கிற மாதிரி இருக்குன்னுவேன். நீ நியாயமாக பேசலை அப்படின்னுவேன். ஜட்ஜியே அந்த மாதிரி சொல்லி மாற்றிருக்கேன். நீ எனக்கு ஜட்ஜி வேண்டாம், ஏன்னா நீ என்னை கோர்ட்டுக்கிட்ட என்னை உண்மையை பேச விட மாட்டேன்னுலாம் சொல்லி ஜட்ஜுக்கிட்டே சொல்லுவேன். நான் செய்ய முடிஞ்சுன்னா உங்களால் செய்ய முடியாது. எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். நீங்கள் அந்த சட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கல. அப்போ என்ன மாதிரியே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுருந்தீங்கன்னா
இவனுங்க வந்து உங்களை இப்படி அடிமைப்படுத்த மாட்டானுங்க. ஓகே, இவனுங்களை பார்த்து யாரு பயப்படணும்னா குற்றவாளி, ஒரு அதிகாரத்தில் உள்ள சப்பு செஞ்சுருக்காங்களே குற்றவாளி, இந்த கிரிமினல்ஸ் இருக்காங்கள, இந்த திருடன், கொள்ளடிக்கிறவன், இந்த இது பண்ணுறவன், ஏதாவது கிரிமினல் வேலை செய்கிறவங்களா, அவன் மட்டும்தான் இவனுங்களை பார்த்து பயப்படுவான். ஏன்னா அவன் குற்றவாளி, இவனுங்களுக்கு அதிகாரம் இருக்கு அவனை பிடிச்சி போய் ஜெயிலில் அடைக்கிறதுக்கு. ஓகே, அப்பாவி மக்கள் நீங்கள் வந்து இவனுங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், அங்கே தான் சொதப்புது கதையை. புரியுங்களா? அப்போ இப்போ என்னையெல்லாம் இப்படி ஏன் பண்ணிட்டானுங்கன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண, நீங்கள் பயப்படுறீங்க. ஐயோ அரிடாஸ் இப்படிலாம் பண்ணுறாங்க, அரிடாஸ்க்கு என்ன உதவி செய்ய பண்ணக்கூடிய நம்மளுக்கு ஆபத்தாக வந்துடுறாங்க, என்ன பிடிங்கிடுவானுங்க இவனுக்கு ஒரு புள்ள பூச்சி. நல்லா சில விஷயம் சொல்கிறேன், அது கோட்டோட கதை, கோட்டை சம்பவம், அசிங்கப்படுவானுங்க, செம்ம மழுக்குள் விழுவோம். ஓகே, நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம், இது பொய்னா வீடியோ காமிப்போமா? சிசிடிவி கோர்ட்டில் நீங்கள் எப்படிலாம் அரிடாஸ் கிட்ட மழுக்குள் வாங்குறீங்கன்னு சொல்லி வீடியோ ப்ளே பண்ணுவோமா? மலேசியா மக்களுக்கு சம்மதம் கொடுக்குறீங்களா? சேலஞ்ச் பண்ணுவோம். அப்புறம் சொல்லுங்கள் அரிடாஸ் பொய் பேசுகிறான்னு. நான் சொன்னது பொய்னா என்னை பிடிச்சிட்டு போங்க, நான் ஏற்றுக்கிறேன். நான் சொன்னது பொய்னா தப்பு தான். நான் உங்களெலாம் கோர்ட்டில் மழுக்கலைன்னா நீங்கள் போய் போட்டு விட்டுட்ருப்பீங்க, வண்டி வண்டியாக போய் பேசிகிட்டு இருப்பானுங்க. நான் வந்து வெளுத்து கட்டிக்கிட்டு இருப்பேன் கோர்ட்டில், செம்ம மழுக்குள் வாங்குவானுங்க. அந்த சம்பவம் நடக்கலைன்னா நான் இப்போ வந்து பப்ளிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அது தப்பு தான், பிடிச்சிருப்பாங்க. ஆனால் சிடி வந்து வெளியில் காட்டுவோம், பப்ளிக்கிட்ட காமிச்சிட்டு முடிவு பண்ணுவோம். அரிடாஸ் என்னன்னா ஆட்டி படைக்கிறானே. ஓகே, அது கோர்ட் சம்பவம். ஜெயிலுன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, நடுக்குறோம், அப்படியே நடுக்குறோம், கிட்டு நடுக்குறோம் பாருங்க. ஐயோ ஜெயிலில் போட்டாங்களாம் பாருங்க, அவங்க வச்சுருக்க உச்சக்கட்ட தண்டனை இடம்லாம். ஓகே, அங்கே போயிட்டு போட்டானுங்க பாருங்க, பாடு புகாரிங்க. வந்தது வந்து சட்டம் புரிஞ்சவன்னு தெரியல, ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் வேற, இது கிரிமினல் வேற. கிரிமினல் வந்து நடுங்குவானுங்க, அதிகாரிகளை பார்த்து நடுங்குவானுங்க, நடுங்குவானுங்க. ஓகேவா? ஓகே, அவன் காலை நக்க சொன்னாலும் நக்கிடுவானுங்க போல, அப்படி நடுங்குவானுங்க, கேவலமாக இருக்கும். ஓகே, அடிமை மாதிரி செய்வானுங்க. ஓகே, டெய்லி இதே அடிமை சிஸ்டம் மாதிரி இருக்கும். சில இந்த மாஸ்டர் டைம்லாம் கொஞ்சம் அடிமை சிஸ்டமாக இருக்கும், அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அது ரூல்ஸில் இருக்கிறத நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அங்கே வந்து நம்ம ஒரு கைதி தானே. பட் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த கோடை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் கோட்டானை தாண்டி இருக்க முடியாது, நீங்கள் உங்களோட உரிமையில் தான் நிற்க முடியும். நான் சொல்கிறது உங்கள் மேலே ரைட்டுனா, நான் என்ன சொல்கிறேன் சுருக்கமாக சொன்னேன்னா, உங்கள் மேலே நியாயம்னா யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, சட்டம் வந்து சட்டத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஓகேவா? அப்போ நான் ஒரு ஒத்த ஆள் இப்படி செய்கிறப்ப அதே பேட்டர்ன்லேயே நீங்களும் செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? காலியாக ஆயிடுவாங்க கவர்மெண்ட். ஆமாவா இல்லையா? ஆனால் நீங்கள் பயப்படுறீங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து ஜெயில் கதைக்கு வருமே. ஜெயிலில் வந்து நானே சொன்னேன், ஜெயிலில் வந்து கொடுமை வந்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்கலாம். என்னன்னா அந்த கவர்மெண்ட் எகெயின்ஸ்ட் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் கிறுக்கு எல்லாம் பண்ணுவானுங்க. நான் சொன்ன கதைலாம் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஸ்லோ பாய்சனே கொடுத்துட்டானுங்களா பாருங்களேன், என்ன பண்ணிட்டானுங்கன்னு. நார்மல் பீப்புளை அப்படி பண்ண மாட்டானுங்க. இந்த மாதிரி இவனுக்கு சொன்னானுங்களா, ஒரு அம்பளி மாமா கதை, அந்த யாரு டேவிட் மார்ஷல் சொன்னானே, அடிச்சு உடச்சி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க, எலும்புகளுமா உடச்சி விட்டு ட்ரீட்மெண்ட்லாம் சரியாக கிடைக்காத மாதிரிலாம் கதை ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பானுங்க, எனக்கே கொடுப்பானுங்க, சீக்கிரம் கொடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட் கிளினிக் ஒன்று வச்சுருப்பானுங்க, மருந்தெல்லாம் கேட்டோமா அனுப்புவானுங்க. ஓகே, ஜெயிலில் ஆனால் ஆரம்பத்தெல்லாம் கொஞ்சம் சேட்டை பண்ணாங்க. மல்கில் வாங்க அரிடாஸ் வந்து வேற ராகம், நம்ம வேலையே போயிடும் போல, லாயானே பண்ண மாட்டான், பெஞ்சாராக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஃபீலிங்கே கிடையாதுன்னு மாதிரி ஆயிடுச்சு. பெஞ்சாராக்கே பயப்பட மாட்டான் அரிடாஸ் அப்படின்னு ஆகி போச்சு. அப்புறம் அடங்கிட்டானுங்க, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தானுங்க. ஓகே, ஏன்னா நம்ம உரிமையை விட்டு கொடுக்கூடாது, அதான் சட்டத்தோட பவர். ஓகே, எவனா இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க லாக் பண்ணலாம். எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிச்சுன்னா அவனை அந்த இடத்துல லாக் பண்ணலாம். அவன் என்னைக்கு அந்த சட்டத்தை மீறிட்டானோ, அவன் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவன் உங்கள் கால் செருப்புக்கு எடுத்து வந்து வச்சிடலாம். நீங்கள் ஒரு சின்ன புளிச்சா இருந்தால், நீங்கள் ஒரு பிச்சு இப்போ ஏன்னா என்ன இருக்குது, காசு பண்ண கூட இல்லை பெருசாக, சில நேரத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஆயிடுவேன். ஆனால் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் பவரை மிஸ்யூஸ் பண்ணுறப்ப சட்டத்தை வச்சு அவர் லாக் பண்ணாமல் அப்படியே அடங்கி நிற்பான். அந்த பாயிண்ட், அந்த லா பாயிண்டில் அவன் மாட்டிக்கிட்டானா கேஸ் ஆகி போயிடும் தெரிஞ்சிடும். ஒரு போலீஸ் ரிப்போர்ட் போதும் அவன் மேலே வந்து விசாரணை தொடர்றதுக்கு. ஜட்ஜாக இருந்தாலும் அதே நிலைமை தான். ஒரு ஜட்ஜு கேஸை ஏமாற்றிட்டானா ஒரு போலீஸ் ரிப்போர்ட் போட்டால், சொல்கிறேன்னா 100கணக்கான போலீஸ் ரிப்போர்ட் இருக்குது, ஜட்ஜு மேலே எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல. அதெல்லாம் என்னென்னா, ஜட்ஜிங்க வந்து கேஸ் வந்து பொய் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட இதை சொல்கிறேன், என் கேஸ் அவன் ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு என்னோட ஃபேக்ட்லாம் சொல்கிறேன். ஓகே,
இந்த நாரி போன நாட்டில் அதுக்கு விசாரணை நடக்க மாட்டேங்குது. விசாரணை நடந்துச்சுன்னா அது வந்து சிட்டிங் செக்ஷனில் வரும். ஓகே, சிட்டிங் செக்ஷனில் அவன் 6 வருஷம் வரைக்கும் ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குது அந்த ஜட்ஜி. ஓகே, ஸோ அதுதான் சட்டம். சட்டத்தை சரியாக அமுல்படுத்திருந்தால் அது நடக்கும். சட்டம் இருக்குது, சட்டத்தை அமுல்படுத்த மாட்டானுங்க. ஏன்னா மேலே உள்ள கரப்ட், இன்டெகிரிட்டி இல்லை, மேலே உள்ளவனுங்க எல்லாம் வந்து ஊழல் பண்ணிக்கிட்டு நேர்மல்ல லாவெல்லாம் மதிக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறதுனால அது அப்படி இருக்கு. உண்மையாக சட்டம் செயல்பட்டால் அப்படி இருக்கும். நம்ம ஒரு மக்களாக செயல்படுறப்ப உண்மையாக சட்டம் எப்படி செயல்படலைனாலும் படுற மாதிரியே ரியாக்ட் பண்ணணும், சண்டை கொடுக்கணும். அப்போ தான் அவனுக்கு பயப்படுவானுங்க. சண்டை கொடுக்கணும், அப்போ பயம் வரும். ஓகே, அப்போ ஒரு கிறுக்கு வேலை பண்ணானுங்க. நான் சொன்னேன், அவளுக்கா கொடுமை பண்ண மாட்டானுங்க, லைட்டாக பண்ணுவானுங்க. என்னையெல்லாம் கொஞ்சம் சேட்டை பண்ணுவானுங்க. ஆனால் எல்லா கைதியும் ஒரு கொடுமை மாதிரி ஒன்று ஒரு பஞ்சாரெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு போல. எந்த பஞ்சாரன்னா பஞ்சார ரேமான் உளிச்சோ ஒரு போலீஸ் ரிப்போர்ட் போட்டு அயூப் கானுக்கு எனக்கு மாட்டினச்சு செம்ம மழுக்கில் வாங்கிட்டு ஓடினான். அயூப் கான் ஞாபகம் இருக்கா? என்னை ஃபாலோவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம். என்னடா இப்படி மழுக்கில் வாங்குறான் அயூப் கான்னு தெரிஞ்சிருக்கான். கொத்தவா போலீஸ்னுக்கார ஆக போகிறான். அவனுக்கு தெரியும், என்கிட்ட போகவே மாட்டான். அவனுக்கு தெரியும் யார்கிட்ட பூந்தாலும் அரிடாஸ் கிட்ட இதோட புறக்கூடாதுரா அப்படின்னு நினைப்பான். ஏன்னா அவன்கிட்ட பூந்துட்டோமா மாட்டிக்கிட்டு வெளியாக கஷ்டம். ஏன்னா நம்ம நியாயமாக தானே பேசுகிறோம். அடித்து கொடுமை பண்ணிட்டு இருக்கான் ஜெயிலில். ரொம்ப பேசிட்டு இருந்தான் அயூப் கான். எல்லாத்தையும் போய்ட்டு ட்ரா கேஸ்லாம் ஆக்ஷன் எடுக்குன்னு நான் மரியாதையாக தான் சொன்னேன். நீ எல்லாம் நல்ல ஆக்ஷன் எடுக்கிற, உண்மையாலுமே உனக்கு இன்டிகிரிட்டி. ஏன்னா நான் எஸ் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணணுமே. உண்மையாக நீ மீடியாவில் உண்மையாக காட்டிக்கிற இந்த ஆக்ஷன் எடுக்கிறான் அந்த ஆக்ஷன் எடுக்கிறன்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ போலீஸ் மாதிரி, சூப்பர் போலீஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி காட்டிக்கிட்டான் அயூப் கான். இது குத்தோ போலீஸ் ஜோராக இருக்கிறப்போ. அப்போ எஸ் ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் நானும் செக் பண்ண எனக்கு உரிமை இருக்குல்ல, அவனை உரசி பார்க்கறதுக்கும். அது உண்மைனா எனக்கும் சந்தோஷம் தானே. என்னடா எல்லாம் நாரி போன போலீஸாக இருக்கிறான் மலேசியாவில், நீ மட்டும் இது ஒரு சூப்பர் போலீஸ்ன்னு காட்டிக்கிட்டு இருக்கிய, உண்மையா இது அப்படின்னு பார்த்துட்டு அது உண்மையாக இருந்தால் நான் தான் பெருசாக சந்தோஷப்பட்டிருப்பேன். அதனால சரி, இந்த பஞ்சாயத்தில் வந்து கொடுமை நடக்குது, நம்ம ரிப்போர்ட் அனுப்பி பார்த்தா சொதப்பிட்டான் அயூப் கான். அதை சுத்தலோட பார்த்தானுங்க, நல்லா மாட்டிக்கிட்டான் அயூப் கான். சரியாக மழுக்கில் வாங்கினான் என்கிட்ட. ஓகே, அசிங்கப்பட்டான் அயூப் கான். அந்த கட்டத்தில் ஓடியே போயிட்டான். அதோட திரும்பியே பார்க்கல. அரிடாஸ் கிட்ட வீடியோலாம் கொடுத்து பேட்டிலாம் போட்டுருக்கிறாரு. பொய் கேஸை போட்டு, அதாவது நான் சொன்னது பொய்ன்னு சொல்லி ஒரு பொய் கேஸை போட்டு வீடியோலாம் வந்து கம்பீரமாக என்னைய மூஞ்சில் கண்ணாடியை பார்க்க சொல்லிட்டுலாம் பேசிட்டாரு. அவருக்கு தெரியல என்கிட்ட வந்து கால் ரெக்கார்டிங் எவிடன்ஸ் இருக்குன்னு. வந்து வறுத்து எடுத்த பிறகு மீடியாவும் போய் அந்த மானம் கட்ட மாதிரி கேள்வி கேட்டுருக்கணும் தானே. நீ முதல்ல வந்து அவுட்டா கதை விட்டுக்கிட்டு இருந்தானே பெரிய ஜென்டில்மேன் மாதிரி. நான் ஒரு பப்ளிக்கு எவிடன்ஸ் வச்சுட்டேன். ஒரு கெத்துவா அந்த டைமில் அவன் கெத்துவா போலீஸ் நெகிரி ஜோஹோலா. நான் ஒரு சாதாரண பப்ளிக்கு அவனை போட்டு அடிக்கிறேன். டே பொய் சொல்லி தெரியாத அயூப் கான்னு சொல்லி அடிக்கிறேன். அப்போ வந்துருக்கணும்டா. அதான் நான் மீடியாவோட தொழில் தருமோ. என்ன பப்ளிக் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், அயூப் கான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தானே கண்ட்ரி வந்து கலன்னு இருக்கும். மக்கள் சொல்றதே கேட்கணுமா இல்லையா? அதிகாரிங்க தப்பு, அரசாங்கம் தப்புன்னா அப்படியே மூடி முறைச்சிடுறது. இன்னைக்கு இவ்வளோ பெரிய தப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபுட் பாய்சன் பண்ணிட்டானுங்க போல, ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். இது வரைக்கும் ஓடிட்டு எந்த மீடியானாச்சும் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறானா பார்த்தீங்களா? இந்த மானக்கட்ட நாடு உண்மையை வந்து வெளியில் சொல்ல மாட்டானுங்க. இது ஒரு மானக்கட்ட நாடு. இது எவ்வளோ பெரிய சீரியஸான மேட்டர் தெரியுங்களா? நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. வேலுன்னு கத்திட்டானுங்களா அந்த எஃப்எம், வேற எஃப்எம்மா? அதனால என்ன ஆயிடுச்சுடா, சில பேர் அது கருத்து வந்து சில பேருக்கு அது வந்து தப்பாக தெரியுது. சில பேர் வந்து மன்னிச்சிற அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப பெருசு இல்லை, மன்னிச்சிடலாம், மன்னிப்பு கேட்குறான்னு மன்னிச்சிடலாம். சில பேர் மன்னிக்க முடியாது, தப்பு செஞ்சுட்டேன் மனத்தை அமைச்சிட்டு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 1000 வீடியோ போட்டு விவாதம் பண்ணியிருப்பீங்க தானே. ஏடா டே இங்கே உயிரே போயிடும் போல, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன், இவனுக்கு பண்ண அடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டான்டா. டே பாய்சனும் போட்டுட்டானுங்க. ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரீட்மெண்ட் மீன்ஸ் என்ன, ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன சொல்கிறேன்னா, உண்மையான ட்ரீட்மெண்ட் என்னது, விஷம் போட்டிருந்தா விஷம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடு, உண்மையை சொல்லிட்டு மருந்து கொடு. விஷம் போட்ட பிறகு உனக்கு வைரஸ் அடிச்சிருச்சு, விஷம் போட்டுட்டு சும்மா வைரஸ் அடிச்சிருச்சுன்னு சொல்லிடுவோம். வைரஸ் அடிச்சிருச்சு, இந்த மருந்து சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு என்னது அந்த மருந்து வந்து விஷத்தை கியூர் பண்ணுறது, அதாவது அந்த விஷத்தை கிளியர் பண்ணி என்னை காப்பாற்றிடுவேன். ஆனால் எவிடன்ஸ் அழிச்சோடனே கவர்மெண்ட் தப்பிச்சுட்டானே. அப்போ அவன் அடுத்த ஸ்கெட்சு போட்டு என்னை கொல்ல பார்ப்பானே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அது பேர் தான் தொழில் தர்மமா? கவர்மெண்ட்டை காப்பாற்றிட்டு என்னையும் காப்பாற்றிட்டு கவர்மெண்ட்டையும் காப்பாற்றிட்டு அடுத்தது அவனை திருப்பி என்னை கொல்ல வருவான். என்னடா கொன்று விளையாடுறீங்கடாடா? என்னை கொன்று விளையாண்டுக்கிட்டு இருக்கான் கவர்மெண்ட்டு.
நான் கிளியர் பிக்சராக எல்லா எவிடன்ஸும் வச்சுட்டேன் ஆளு மின்னுக்கு. என்னடா பண்ணிட்டு மீடியா தான் கைவிட்டான்னு வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் உள்ளவன இன்ஃப்ளூயன்சர் லொட்டு லோஸ்க்குலாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தேவையில்லாத விஷயம்லாம் 1000 வீடியோ போட்டு வைரல் பண்ணீங்களா? இதெல்லாம் ஏன்டா வைரல் பண்ண மாட்டீங்க? இதுதான்டா உண்மையான இஷ்யூ. உனக்கு இது நடந்துச்சா அப்படி இருக்கும்? இப்படி ஒரு அரசாங்கம் செயல்படுறது, ஒருத்தங்க ஒரு நியாயத்துக்கு மக்கள் எல்லாம் நியாயமா நடத்துன்னு போராடிக்கிட்டு இருந்தோன்னு விஷம் வச்சுட்டானுங்க. இன்னைக்கு விஷம் வச்சு போட்டு என்னை வந்து இப்போ கை விட்டுட்டான்டா. ஹெல்த் மினிஸ்டரு கை விட்டுட்டான். அதோட எவிடன்ஸ் கால் ரெக்கார்டிங் எல்லாம் காமிச்சிட்டேன். நான் அவன்கிட்ட பேசுறதுன்னா லெட்டர் அனுப்புனதுன்னா எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்டா. வந்து காப்பாத்தலை. ஏடா அதெல்லாம் வீடியோ போட்டு வைரல் பண்ண மாட்டீங்க? டொனேஷன் ஒன்று கேட்டேன்டா. 1000 டிக்டாக் தான் எனக்கு 1000 வியூஸ் கூட வரும். 1000 வியூஸ் கூட வரலடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? பப்ளிக்கும் அப்படிதான் இருக்கீங்க, இன்ஃப்ளூயன்சரும் அப்படிதான் இருக்கீங்க. பயான அமைதியா இருக்குடா, பயமா இருக்கு. ஏன் அப்படி பயான அமைதி? இவ்வளோ சீரியஸான மேட்டர் நடக்கிறப்ப இவ்வளோ பெரிய அமைதிங்க, வெக்கமா இருக்கா? அப்படின்னா நீங்களா கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறீங்களாடா? கவர்மெண்ட் பேரு வந்து கட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பயமா? வீர தமிழன்னு சொல்றீங்களே, அந்த வீர தமிழன் ஏன் இப்ப நீ சிவபயம் தெனாலி மாதிரி தெனாலி படத்தில் சொல்லுவானே எனக்கு சிவபயம் அப்படின்னு சொல்லுவானே, அந்த மாதிரி இருக்கு கதை. இது பேர் தான் வீர தமிழனோட லட்சணமா? உயிருக்கு போராடுறேன், நான் வீரை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். ஏன் இதை எப்படியாவது இந்த இதுலேருந்து வந்துருந்தோம். எப்படிடா என்னோட வீடியோ அந்த டொனேஷன் கேட்டது 1000 வியூவை தாண்டல? பதில் சொல்லலாம். நான் நினச்சேன் நான் விடிகாலையில் போல் அப்லோட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை டிக்டாக்ல. ஓ மேபி அந்த டைமிங் போல் அந்த டைமிங்க்கு அப்லோட் பண்ணால் மேபி அது வரைக்கும் அந்த நேரத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. மேபி அந்த செர்டன் டைமுக்கு அப்புறம் வந்து அது வைரல் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ரீபோஸ்ட் பண்ணி பார்த்தேன். வேற டைமில் ஒரு மத்தியானம் போல ரீபோஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுவும் 1000 வியூஸை தாண்டலடா. ஸோ அப்போ என்ன காட்டுதுன்னா அதை வந்து நீங்கள் அதாவது அரிடாஸ் டொனேஷன் கேட்குறா, ஸ்கிப் அப்படின்னா டொனேஷன் கேட்டா உனக்கு போராடுற டொனேஷன் கேட்டா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் செத்துருவேன்டா. அப்புறம் உங்களை யாரும் வந்து காப்பாத்துறது? நான் என்ன ப்ராமிஸ் பண்ணேன்? இந்த நாட்டையே சொர்க்கமாக்கி காமிக்கிறேன், இந்தியர்களை இந்த நாட்டில் தலை நிமிர்ந்து வைக்கிறேன், உங்களுக்கு சம உரிமை வாங்கி கொடுக்குறேன், உங்களுக்கு பிரைம் மினிஸ்டரா நான்மலைஸ் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதா கூட செஞ்சு கொடுக்குறேன், அது போலத்தையும் சண்டை சச்சரவு இல்லாமல் செஞ்சு கொடுக்குறேன், எந்த வன்முறையும் இல்லாமல் சட்டப்படியே செஞ்சு கொடுக்குறேன். போலீஸ் யாருமே உங்களை பிடிக்க மாட்டாங்க, எந்த கஷ்டமும் பட வேண்டாம், சின்ன சின்ன உங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன பொறுப்பு தான் கொடுப்போம், அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்கள் பெருசாக பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம், ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டு பண்ணிட்டோம் போட்டால் போதும். ஓகே, கவர்மெண்ட் சண்டையே போட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், அமைதியாக தான் இருக்கும் நாடு. ஏன்னா அவ்வளோ புத்திசாலித்தனமாக செயல்படுவோம். அப்படிலாம் சொன்னவன் என்னைய ஏன்னா டொனேஷன் கேட்டால் ஒரு வீடியோ ஷேர்னாச்சும் பண்ணியிருக்கலாமாடா? அப்போ என்ன செய்ய நினைக்கிறீங்க? இவ்வளோ குப்பைங்க இடையில இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இவ்வளோ பயந்தாங்கோலியாக வாழ்ந்துக்கிட்டோம் இல்லை அந்த திருட்டு மேலே திருட்டணும். அரிடாஸ் மாதிரி ஒருத்தன் வந்து இந்த சிஸ்டமை திருத்தி விட்டானா நாங்கள் எப்படி இப்போ வந்து சாரிமாக்கான் பண்ணுறது? மக்களை இத்தனை நாளாக வெளியில் நல்லவன் மாதிரி நடித்து நாங்கள் ஏமாற்றி உள்ளுக்கு திருடிக்கிட்டு இருந்தோமே, நாங்களாம் எப்படி இப்போ சாரிமாக்கான் பண்ணுறது? திருட்டு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அரிடாஸ் சாவட்டும், விஷம் வச்சுட்டானுங்களா, அவனு கொஞ்ச நாளில் அவனே செத்துருவான், அரிடாஸ் செத்துருவான், ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த மக்கள் தான் எதை சொன்னாலும் நம்புமே, பொய்யை அடிச்சு விட வேண்டியதான். 2 கண்ணீர் விட்டு ஏழையை கூட்டிகிட்டு வந்து சீனை போட்டோமா போதும், நம்ம கூடயே மூக்கணா கயிறு போட்ட எருமை மாடு மாதிரி வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்ற வேண்டியதான். நான் ஒருத்தன் இல்லைண்ணா, மலேசியாவில் அரிடாஸ்ன்னு ஒருத்தன் இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவோ பொய்யெல்லாம் காமிச்சு ஏமாத்துவானுங்க. இந்த ஏமாத்து ஊழல் பண்ணி திருட்டு நாயெல்லாம் வந்து நல்லவன் வேஷம் போட்டுட்டு இருக்கோம். அணுவாரெலாம் கிழிச்சு எடுக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த எவிடன்ஸ் வெளியாச்சுன்னா அணுவார் நான் தான் முடிவு பண்ணுவான், அவன் வெளிநாட்டில் போய் தலை காட்ட முடியுமா இல்லையான்னு. என்ன பண்ண போடுறான் அணுவார்? டேய் உண்மை பேசுறியா அணுவார் நல்லவன் மாதிரி? இதுக்கு என்னடா பதில்? எனக்கு விஷம் போட்டானுங்கடா அணுவார். உன்னோட த ஹோல் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்னை வந்து எனக்குன்னு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்க மாட்டேதுரா, எனக்கு ஒரு ஃபேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேது. உயிரை காப்பாற்றுறானுங்களா, உண்மையை சொல்ல மாட்டானுங்களாண்டா, கெமிக்கல் இருக்கான்னு பார்க்க மாட்டானுங்களா? நல்ல வேலைடா ஏஐ இருந்துச்சுன்னா என்னை செஞ்சு விட்ருப்பீங்கடா. ஏஐ இல்லைன்னா நான் வந்து சொல்லுவேன், டாக்டரு வயிறு வலிக்கு டாக்டர் மூஞ்சி கோணையாக போச்சு டாக்டர் நெஞ்சு அடைக்குது டாக்டரு, தலை சுத்து டாக்டர் வந்து சொல்லியிருப்பேன். மருந்து கொடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க.
ஓ விஷம் போட்டாங்க போனேன்னு. அது வந்து மூடு பொறுத்ததுல கொல்லன்னு இருந்தா அப்படியே சுத்தல விட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த 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 கெமிக்கல் என்ன பண்ணியிருக்கோம், என் ஆர்கனை ஒன்று அடிச்சு ஒரு ஆர்கனை என் உடம்புல முடிச்சிட்டாலும் நான் செத்துருவேன். இப்போ ஓகே, எந்த ஆர்கன் முதல்ல போதோ அதை பொறுத்தா நான் எப்படி சாக போகிறேன்னு வரப்போகுது. இப்போ ஓகே, உங்களுக்கு வந்து அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட். அது உண்மையாக வந்து கொஞ்சம் நியாயமாக செயல்பட்டாங்க, உயிரை காப்பாற்றணும்னு செயல்பட்டாங்கன்னா ஓ விஷம் போட்டானுங்க அப்போ என்ன சொல்லுவோம், வைரஸ் கடிச்சிச்சுட்டு அரிடாஸ் வைரஸ் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி விட்ருவோம். அப்படி சொல்லிட்டு அதுக்கேற்ற மருந்து, இந்த விஷத்தை கிளியர் பண்ணுற மருந்தை கொடுத்ததுனாச்சும் உயிரை காப்பாற்றி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும், ஒன்று கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் உண்மையை மறைச்சிடுறானுங்களா. உண்மையை மறைச்சோன்னே என்ன ஆகுது, நீங்கள் அடுத்த திட்டத்துக்கு இறங்கிடுவீங்க. என் வீட்டு வரிசையில் ரந்தாவில் நான் என் வீட்டு வரிசையில் ஒரு வீட்டை எரிச்சு வச்சுருங்க, அது என்னடா பிளான்? இது யார் ஆயிடுச்சா? எனக்கு சந்தேகமாக இருக்குடா. நீங்கள் செக் பண்ணி எரிச்சு விட்டு அரிடாஸ் அடுத்தது உடனே எரிக்க போகிறேன்னு மிரட்டுறீங்களா? என்ன எரிக்கிற பிளான் வச்சுருக்கீங்களா? வீட்டில் நான் தூங்கிட்டு இருக்கப்ப எரிக்கிற பிளான் என்னது வச்சுருக்கீங்களாடா? ஏய் நான் தான் சாவுக்கு பயப்படலையாடா, இன்னும் பண்ணி தொலை. தூங்கிட்டு இருக்கப்ப வந்து எரிச்சிட்டா, வீடு எரிச்சிட்டா உங்களுக்கு எரிஞ்சு செத்துருவேன். அது ஒரு வீரை செய்யலாம். கேன மாதிரி செஞ்சிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அனுவார் ராமாயண கதைக்கு போகுமா, இது விளக்க சொல்கிறேன் பாரு. ராமர் பொம்பளைய வந்து கடத்திட்டான். ராவணை வந்து கடத்திட்டான். ராமனோட பொம்பளைய சீதாவை கடத்திட்டான். இருந்தாலும் மனசன் கொஞ்சம் பொறுமையாக சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுமாரை அனுப்புனார். அனுமாரை போயிட்டு சமரசம் பேசுறதுக்கு, என் பொம்பளையை விட்டுரு சண்டை வேண்டாம் அப்படின்னு. அப்போ அனுமார் போனார். போயிட்டு சீதா தேவி கிட்ட கேட்டார், பார்த்துட்டாரு. ஓ வந்துருங்க என் கூட சொன்னால் சீதாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஈகோலா, என்னை காப்பாற்ற என் புருஷன் தான் வரணும் அப்படின்னு. ஓகே, இன்னொரு ஆம்பளை வந்து என்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, என்னோட புருஷனே வந்து என்னை காப்பாற்றினா தான் வருவேன், இல்லைன்னா என் புருஷனோட வீரத்துக்கு அது அவமானம்னா அவங்களோட அது குடும்ப பிரச்சனைலாம். ஓகே, ஸோ ஆனால் அனுமாருக்கு அதுக்கே வருவோம். அனுமார் சொல்கிறப்பயே அவன் கேட்டிருந்தானா, ராவணன் கேட்டிருந்தானா அவன் செத்துருக்க மாட்டான்டா. அது மாதிரி தான் இப்போ அரிடாஸ்ன்னு ஒரு சாதா பீஸு வந்து சொல்லுது, திருந்திருங்கடா மக்களை வந்து ஒன்றும் செய்யாதுங்கடான்னு. அந்த சாதா பீஸை போய் நீங்கள் நோண்டுறீங்க, ஸ்லோ பாய்சன் வைக்கிற வரைக்கும் வந்துட்டீங்க, அதனால இப்போ அசிங்கப்படுறீங்க. அது என்ன சம்பவம்னா, அனுமாரை நோண்டி விட்டானுங்க. அனுமார் போயிட்டு ஓகே சீதா தேவி வரமாட்டாங்க, சரி இது பண்ணணும்னு போனால் அனுமாரை வந்து அடிக்கிற மாதிரி வந்துட்டானுங்க. அனுமார் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் நெருப்பத்தை வச்சு விட்டாரு. அந்த இடத்தையே நெருப்பு பற்ற வச்சுட்டாரு. நல்லா எரிஞ்சிருச்சு அந்த இடம், நல்லா வேற பற்றி எரிஞ்சிருச்சு. ஓகே, அப்புறம் அனுமார் போயிட்டு வந்து, அப்போ என்னை நீங்கள் நோண்டுறீங்க, இந்த சாதா பீஸை அரிடாஸை நோண்டுறீங்க, அதோட சேதம் வருது, உங்களுக்கு மானம் போகுது, உலகம் முழுக்க போதுரா, கப்பல் ஏறுது உங்கள் மானம் உலகம் முழுக்க. நீங்கள் ஊரை ஏமாத்திடலாம். என்ன மாதிரி ஆள்கிட்ட வந்து மோதனால இந்த விஷயம் வெளியே வருது, அசிங்கப்படுறீங்க. ஓகே, இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்க சம்பவம். சயின்டிஃபிக் எவிடன்ஸில் லோக்காகி நிற்கிறீங்க, நான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த எவிடன்ஸ் அடிக்காமல் அந்த விஷத்தை உள்ளுக்கு வச்சுக்கிட்டு நிற்கிறேன். ஓகே, இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்க சம்பவம். ஓகே, இப்போ அந்த டீலு அன்னைக்கு அனுமார் சொன்னதை கேட்டிருந்தா ராவணன் செத்துருக்க மாட்டான், திமிர் பண்ணிட்டான். ராமர் பூந்தார் கதையில், ராமர் பூந்தார் செத்துட்டான், அடி வாங்கியே செத்துட்டான். அந்த மாதிரி தான் நீ ஹரிதாஸை கொல்றது பெருசு இல்லை, நீ ஹரிதாஸை கொண்டுட்டனால நீ இது நிற்காது, இந்த தர்ம போராட்டம் நிற்காதுடா. அடுத்தது ஒன்று வரும், கடவுள் யார் அனுப்புறான்னு தெரியாது. ஹரிதாஸுக்கு அப்பா வருவான், அவன் வந்து உங்களை பிசுக்கு நசுக்கி போட்டுருவான். இல்லைண்ணா இந்த ராவனுக்கு வந்த கதை மாதிரி தான். இப்போ இந்த ஹரிதாஸ் சொல்கிறப்ப ஹரிதாஸ் என்ன சொல்கிறான், மக்களை ஏமாத்தாதீங்கடா, நல்ல மாதிரி அரசியல் பண்ண முடியல, ஒதுங்கிரு, நல்லவனுக்கு வாய்ப்பு கொடு, நாங்கள் நாட்டை நல்லா பார்த்துக்கிறோம்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, மக்கள் பாவம்டா, ஏமாத்தாதீங்கடா, நாடு முன்னேறி போட்டா சொல்கிறோம், நல்லது தான், நல்ல மாதிரி தானே டீல் பேசுகிறேன். இதுதான் அந்த அனுமாருக்கு அந்த மாதிரி முதல்ல பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த அரிடாஸ் மாதிரி சாதா பீஸ் வச்சு கடவுள் பேச்சுவார்த்தை நடக்காது, திருந்திருங்கடா, ஒதுங்கிருங்கடா, நல்ல மாதிரி ஆட்சி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை கொண்டு என்னடா சாதிக்க போகிறீங்க, அடுத்து கடவுள் யார் அனுப்ப போகிறான்னு தெரியல, எப்படிலாம் அடி வாங்க போகிறீங்க, எவ்வளோக்கு அவமானம் அசிங்கம் பட்ட போகிறீங்கன்னு தெரியலடா. கடைசியில் செருப்பை கழட்டி அடிக்க போகிறாங்கடா மக்கள், அவங்கள செருப்பு கழட்டி அடிக்க போகிறாங்க. எவ்வளோ நாள் மக்களை ஏமாத்திடுவீங்க நீங்கள்?
இன்றைக்கி நான் மக்களுக்கு தெளிவு கொடுக்க பார்க்குறேன், என்னை கொல்ல பார்க்குறீங்க. என்னை கொண்டுட்டா இன்னொருத்தன் வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? எனக்கு அப்பனுக்கு அப்பா மாதிரியான ஒருத்தன் வரமாட்டான்னு என்னடா நிச்சயம்? மக்களுக்கு தெளிவு கொடுத்து தெளிவு பிறந்துச்சுன்னா என்ன ஆகுங்க? அவங்களோட உரிமை என்னன்னு தெரியாது, ஆளை கண்டு ஏய்க்கிற ஆலமர பிசாசு கதையை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க உரிமை என்னன்னு தெரிஞ்சிச்சா இன்றைக்கி அவங்கள செருப்பு கட்டி அடிச்சிருவாங்களா? இந்த புள்ள பூச்சிக்கா நான் பயந்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டில் உள்ள சிடியை காமிக்க பெர்மிஷன் கொடுத்தீங்களாலே இப்போ காட்டிடலாம். அதுதான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னை சேலஞ்ச் பண்ண ரைட்ஸ் இருக்காடா? நான் பொய் சொல்லிட்டேன்னு பொய் கேஸை போட்டு இழுத்துட்டு போகாத, வீடியோ காமிச்சிட்டு பேசுவோம். பவரை மிஸ்யூஸ் பண்ணாத. வீடியோ இருக்கு, சிஆர்டின்னு சொல்லுவாங்களே, அந்த கோர்ட் கேஸு காமிப்போம். எப்படிலாம் மனுக்கள் வாங்குறீங்க போலீஸு? ஜட்ஜி வரைக்கும் கூட மனுக்கள் இந்த சமயத்தில் டிபிபி போலீஸு எப்படி மனுக்கள் வாங்குவீங்க? அடிக்கடி வாங்கிடுவீங்க. சில சமயம் ஜட்ஜிக்கே விழுந்துடும் மனுக்கள் என்கிட்ட. அதெல்லாம் பார்த்தா தான் மக்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும். ஓ, சட்டம் தெரிஞ்ச இவ்வளோக்கு இது பண்ணலாமா, இப்படி நடுங்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே உளிச்சோ கதைக்கு உள்ளுக்கு போவிட்டு மறந்துட்டு வந்துட்டு அயூப் கான் கிட்ட திரும்பிட்டேன், யூட்டன் அடிச்சுட்டேன். அதுக்குள்ளே போவோம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது. என்னன்னா, அந்த உளிச்சோ பஞ்சாரில் ஒரு கொடுமை நடக்கும். இந்த போலி பைப்பு 32 mm தெரியுங்களா? அது தெரியலண்ணா, நீங்கள் என்னைக்காச்சும் ஹார்ட்வேர் கடைக்கு போனீங்கன்னா போலி பைப்பு 32 mm எங்கே இருக்குன்னு கேளுங்க, காட்டுவாங்க. எவ்வளோ சேருச்சுன்னு இவ்வளோ பறிச்சுக்கிட்டு இருக்கும். ஓகே, அந்த போலி பைப் இருக்கும். ஓகே, அது இவ்வளோ நீட்டுக்கு வச்சுருப்பானுங்க, நல்லா நீட்டாக வச்சுருப்பானுங்க. ஓங்கி ஓங்கி அடியில் தாப்பாக்கை கீழே அடிப்பானுங்க. ஒரு 6 தடவையோ 7 தடவையோ அடிப்பானுங்களா ஓங்கி ஓங்கி. அப்படியே கைதிங்களாம் வந்து கையெடுத்து கூப்பிட்டு கெஞ்சிடானுங்க. அந்த அடிக்கிற குட்டி புகாயம் ஒருத்தன் அடிக்கிறான். அவன் பேர் ஷஃபிக்குன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். யூனிஃபார்மை அடிக்கிறப்ப யூனிஃபார்மை கழட்டிட்டு ஒரு நார்மல் டிஷர்ட் போட்டு ஒரு ரூமில் வர வச்சு அடிக்கிறானுங்க. அந்த ஜெயிலுக்குள்ளே நுழையிறப்ப அது ஒரு 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 ப்ராசஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஜெயிலுக்கு போனால் ஒரு சில ப்ராசஸ் இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணணும், மொட்டை அடிக்கணும், அப்புறம் அப்படி இப்படி போயிட்டு தான் செல்குள்ள போட்டு அடைப்பானுங்க. ஓகேவா? அந்த மாதிரி அதில் விசித்திரமான அது ஒரு காட்டுக்கார ஜெயிலு. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு குப்பை ரூல்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் அடிக்கிறது, தப்பாக்களுக்கு இது பேர் கன்சிடர் கொடுமைலாம். இது ஒரு கொடுமை, சட்ட விரோதம் இது. ஓகே, அதனால தான் ரிப்போர்ட் போட்டேன். ஓகே, அப்போ எல்லாரும் அடித்து எல்லாரும் கைதி கெஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. எண்ணெய் அடிக்கிறானுங்க. என்னோட டேர்னு எண்ணெய் உட்கார வச்சு தப்பாக்காய்க்கில் அடிக்கிறானுங்க. நான் அந்த அதிகாரியை மிரட்டிக்கிட்டு இருக்கேன். டேய், இப்போ எதுக்கு நீ என்னை அடிச்சுக்கிட்டு இருக்க? உங்களுக்கு தான் யாரா எனக்கு அதிகாரம் கொடுத்தா? சும்மாவே தப்பு செய்யாமே அடிக்கிறதுக்கு. இருடா, அவங்க மேலே போய் போலீஸ் ரிப்போர்ட் போடுறேன், தொலைஞ்சிக்கிறா அவங்க பஞ்சாரான்னு. வித்தியாசத்தை பார்த்தீங்களா? வித்தியாசம் என்னன்னா, அவன் முடிக்கிறான் அப்படியே. என்னடா இது வித்தியாசமான ஒரு கேரக்டராக இருக்குது, எல்லாரும் நடுக்கிறாங்க, இவன் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான், அடிச்சுக்கிட்டு இருக்கணும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஆரிடாஸ்னா யாருன்னு புரிஞ்சுக்கணும். நான் வந்து சட்ட நாலேஜ் இருக்குது மட்டும் இல்லை, பயப்படவே மாட்டேன். எதுக்கு பயப்படணும்? நம்ம தமிழ் நெறி என்ன சொல்லுது? வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்படாதுன்னு சொல்லுது. அச்சப்படாத, வானமே இடிஞ்சு மண்டை மேலே விழுந்தாலும் பயப்படாதுன்னு சொல்லுது. ஆக்சுவலி நான் சரியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், தமிழ் நெறியோடு தான் வாழ்ந்துருக்கேன். அதுதான் தமிழ் நெறியோட ஒரு மரத்தமிழன் தெரியுங்களா? இது மரத்தமிழனா நான் வாழ்கிறப்ப திணறானுங்க. அந்த அரிடாஸ்ன்றவன் என்ன ஒரு வித்தியாசம்னா, அவன் மரத்தமிழன், சுத்தமான தமிழன் எப்படி வாழணுமோ, பொய் பித்தலாட்டம் இல்லாமல் நேர்மையாக நியாயமாக பயப்படாமல் உண்மைக்கு பிடிச்சி நின்றுட்டு நம்ம உரிமையை விட்டு கொடுக்காம நின்றுட்டு அப்படி இருக்கணும். மரத்தமிழன்னா அப்படி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தமிழன் ஆள பிறந்தவனா ஒருத்தன் ஆட்டி படைக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரே ஒரு தமிழன், ஒரு மரத்தமிழனோட செயல்பாடு இந்த கவர்மெண்டே ஆட்டி படைக்குது. விஷம் போட்டுட்டானுங்களா? விஷம் போட்டுட்டானுங்க. நான் சாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வீரம் குறையுதா? அந்த வீரம் செத்தாலும் வீரமாக சாகணும். புரியுங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே மாதிரி நீங்களாம் தமிழன் தானே, நீங்கள் எல்லாம் தமிழன், நீங்களும் இதே மாதிரி மரத்தமிழன மாதிரியே இருந்தீங்கன்னா, தமிழ் மரபோடு வாழ்ந்தீங்கன்னா நம்ம எப்படி தலை நிமிர்ந்து வாழலாம்? நம்ம மேலே கை வச்சிருவானுங்களா கேட்குறேன்? மைனாரிட்டியாக இருந்தாலும் 2 மில்லியன் பேர் இருக்கும். ஒருத்தனோட செயல்பாடு இந்த அரசாங்கம் அப்படியே தடுமாறுது, என்ன செய்யணும்னு தெரியாமல். 2 மில்லியன் தமிழை சரிங்களா, தெலுங்கு ஆளு மலையாள ஆளு விட்டுருவோம்லாம். ஓகே, அவங்களுக்கு இது இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஒரு இந்தியன்ஸ் தமிழனா பேசுகிறேன், நான் ரேசிஸாக நடந்துக்கல. அந்த தமிழனா இருந்து தமிழ் வரைக்கும் பேசத்தான் எனக்கு உரிமை இருக்குது, அதில் சொல்கிறேன். அவங்கள நான் குறைச்சி சொல்லலை. ஓகே,
ஒரு தமிழனா இருந்து நான் தமிழ்னா இருக்கிற வரைக்கும் என்னுடைய இனம் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுற வரைக்கும் தான் எனக்கு சொல்ல விரும்பிருக்கு. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு தமிழன் நம்ம எப்படி இருக்குன்னா பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது, தில்லுமுள்ளு பண்ணக்கூடாது. அறத்தின் வழி வாழணும்னா நேராக தான், நேர்மையாக செய்யணும். அதை செஞ்சாலும் அப்படி செஞ்சோமா நம்ம தலை நிமிர்ந்து நிற்கலாம். இப்போ எல்லாம் அந்த அதுலேருந்து உங்களோட வசதிக்காக வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்தோன்னா நம்ம அசிங்கப்படுறோம். ஓகே, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு நிலைமை. ஓகே, ஸோ இப்போ ஒன்று கெட்டு போல என்னை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருங்க. நான் நீங்கள் சில மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க. நீங்கள் பிழையாக வாழ்கிறீங்க அப்படிலாம் சொல்லலை. சில சில்லியான மிஸ்டேக் செய்கிறீங்க. உங்களோட மத நம்பிக்கையில் சில்லியான மிஸ்டேக் செய்கிறீங்க. நீங்கள் இந்துவாக இருக்கீங்கன்னா நீங்கள் சில மிஸ்டேக் செய்கிறீங்க. உங்களுக்கு முக்திக்கு போகிறதுக்கு நீங்களே அதை தடுக்கிடுறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா ஒரு அப்பம் சுடணும்னு வச்சுங்களேன், ஒரு தோசை சுடணும்னு வச்சுங்களேன். நீங்கள் மாவு அரைச்சிட்டு நீங்கள் அந்த அப்பக்கல்லில் மாவு போட்டுட்டு நீங்கள் அது வெந்த பிறகு எடுத்தால் தான் நீங்கள் சாப்பிட முடியும். ஆமாவா இல்லையா? இந்த ப்ராசஸ்லாம் தாண்டி வந்தால் தான் நீங்கள் சாப்பிட முடியும். அப்போ இந்த மாதிரி கடவுள்கிட்ட போய் சேரணும்னா இந்து சமயத்துலேயும் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸாக செஞ்சுட்டு வந்தால் தான் சேர முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாவையை அரைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அரைச்ச மாவையே அரைக்கிறீங்க. இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றீங்களா, அது அந்த மாதிரி விஷயம்தான். அது தப்புன்னு நான் சொல்லலை, அது ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் நீங்கள் சாவர வரைக்கும் அதை செய்கிற பார்த்தீங்களா? இந்த கோயிலில் போயிட்டு அந்த கல்லில் உள்ள தெய்வம் ஒரு விநாயகர், இந்த மாதிரி எந்த முருகன் எந்த சாமியாக இருக்கட்டும்லாம் நீங்கள் வேண்டுறீங்க. அந்த அரைக்கிற ப்ராசஸ் இருக்குது தெரியுங்களா? அப்படி அரைச்ச மாவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்லாம். தப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸை கடந்து அந்த மாதிரி அப்பக்கல்லில் ஒன்று போட்டு அதை வேக வச்சு அதை வெந்த பிறகு அழகாக எடுத்து அப்புறம் சாப்பிட்டா தான் அந்த சோசை சாப்பிட முடியும். அப்போ தான் அது அர்த்தப்படும். அப்படி தான் இந்து மதம் அர்த்தப்படும். நீங்கள் எப்படி அந்த இந்து மதத்தை அர்த்தம் இல்லாமல் பார்க்குறீங்கன்னா அரைச்ச மாவே அரைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தெளிவாக சொல்லி புரிய வைக்க என்னால் முடியும். நாட்டுடைய சமூகமாக வாங்கிறதே முடியும். உங்களை தலை நிமிர்ந்து வைக்க முடியும். இதெல்லாம் பெரிய கம்பச்சத்து நடந்துருங்களா? இதெல்லாம் ராக்கெட் சயின்ஸ் இல்லை. நீங்கள் சில்லியான சில மிஸ்டேக் பண்ணுறீங்க. என்ன தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க, அது கரெக்டாக உங்கள்கிட்ட எடுத்து சொல்ல ஒரு ஆள் வேணும். அவ்வளோதான். அதுக்கு தான் அந்த மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட். உங்களுக்கு உண்மையான விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களை நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு வர்றது. ஏமாற்றிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கும் கஷ்டம். நம்பி ஏமாந்துருவீங்க. அப்போ இதெல்லாம் வழி நடத்துகிறேன்னு சொல்கிறேன். என்ன சாவாக இருக்கிறப்ப பார்த்துக்கிட்டே இருக்காதுங்க. ஓகேவா? நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்போ. ஓகே, இது என்னுடைய தன்மை திகிரியும் சட்ட அடிப்படையில் இவனுக்கு எவ்வளோ அசிங்கப்படுறானுங்க. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எஃபெக்டெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது. சட்டத்தை பிடிச்சி நில்லுங்க. ஒரு வீரத்தமிழன்னா ஒரு உரிமைக்கு நேர்மையாக வாழுங்க, உண்மையாக வாழுங்க, சதி பண்ணாதீங்க. அப்புறம் பயப்படாமல் தைரியமாக வாழுங்க. ஓகே, தலை விழுந்து நிற்கலாம். ஓகே, இதெல்லாம் டிப்ஸ்ல. ஓகே, அடுத்தது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பார்ப்போமே. எனக்கு என்ன வித்தியாசம்னா, ஓகே, நான் பார்க்க நார்மல் மனசு மாதிரி தான் இருப்பேன். பெரிய ஞானி பெரிய ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு லெவலுக்கு உங்களை விட ஒரு படி மேலேன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஏன்னா எனக்கு என்ன வித்தியாசம்னா, எனக்கு சக்கராஸ்லாம் சுத்தம். மெயின்லி இந்த தலைக்கு மேலே உள்ள சக்கராலாம். ஓகே, இது நார்மலி தெய்வத்துக்குலாம் அப்படி இருக்குமே சுற்றிக்கிட்டு அந்த மாதிரியான விஷயம் ஓகேவா? இதெல்லாம் எனக்கு 24 மணி நேரம் சுத்தம். அப்போ என்னோட ஆத்மாட்டெலாம் பேச முடியும். நான் இருக்கிற அடுத்த ப்ராசஸ் கடவுள்கிட்ட பேசிட்டேன்னா கன்சிடர் நான் முக்தி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். லைஃபோட என்னோட பர்பஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பல வருஷமாக. ஒன்றும் நடக்கலை. ஓகேவா? இது என்னுடைய ஞானம் இல்லை. ஓகே, இது என்னுடைய ஞானம் இல்லை. என்னோட குரு இருக்கிறாங்க. என் குரு பேர் லோகமாதா. ஓகே, அவங்களோட அப்பா அம்மா வச்ச பேர் செண்பகவாதினி. கடவுள் கொடுத்த பேர் லோகமாதா. இந்த நீங்கள் ஒரு நல்ல தமிழ் புரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா அந்த வேர்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லோகமாதானா என்ன மீனிங், அப்போ அவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கணும். நான் ரொம்ப விளக்கம் சொல்ல விரும்பலை அவங்கள பற்றி இந்த வீடியோவில். நான் ஏன்னா இந்த பிரச்சனையை பேசுகிறத வச்சுல அவங்க பெருசாக அது தனியாக மேபி அவங்கள பற்றி சொல்கிறேன். ஓகே, சுருக்கமாக சொல்லணுன்னா அவங்க சிவபெருமானே அவங்களோட லோகத்துக்கு போக தயங்குவாராம். அப்படி ஒருத்தவங்க இந்த மலேசியாவில் இருக்காங்க, கம்முன்னு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அதை அவங்க சொல்ல வர்றது புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. ஓகே, அப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, எப்படியோ நான் ஒரு காட்டுப்பூச்சி,
கடவுள் எப்படியோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஞானம் உள்ள குருக்கிட்ட அனுப்பிட்டாங்க. அவங்களோட 2 கையை இப்படி வச்சு எனக்கு திறந்து விட்டாங்க. இந்த கிரவுன் சக்கரம் இருக்கா சும்மா இப்படி வச்சு இப்படி தான் செஞ்சாங்க. ஒரு 2 வாரத்துக்குள்ள திறந்துக்குச்சு. இது அவங்க இப்படி செஞ்சு அவங்க 2 கையை தொடக்கூடியும் இல்லை, என் முடியல கூட படலை. பட்டுச்சா படலையா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 18 வருஷம் கிட்ட ஆச்சு. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்குது படக்கூடியும் இல்லை போல. அவங்க கை விரல் அந்த கை பாதம் என் தலையில் படலான்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுட்டு எடுத்தாங்க. நீ எப்படி பார்த்தனா மொத்தவங்க பார்க்கறது செய்கிறப்ப விட்டு பார்த்தாங்களா என்ன செய்கிறாங்கன்னு? எனக்கும் அப்படி செஞ்சுருப்பாங்க. மொத்தவங்களுடைய ஓரக்கண்ணில் பார்த்தேன் என்ன செஞ்சுட்டு போகிறாங்க குருன்னு. எல்லாத்தையும் கண்ணு மூடி உட்கார சொன்னாங்க. நான் இப்படி ஒரு கண்ணத்தை வந்து இப்படி பார்த்துட்டேன் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. இப்படி செஞ்சுட்டு போகிறாங்க. ஓகே, அப்போ நினச்சி பாருங்க, இந்த சக்கரெல்லாம் இப்படி செய்கிறாங்க, திறந்து விட்டுறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி நெட்வொர்க்லேருந்து வந்தவன் நான். சிவபெருமான் நெட்வொர்க்லேருந்து வரல, இது வேற ரகம். புரியுதுங்களா? வேற நெட்வொர்க்லேருந்து வந்திருக்கோம். புரியுங்களா? இது வந்து இது ஆன்மீக நெட்வொர்க். இது சமயம், இந்து சமயத்தோட கதை இல்லை. இது ஆன்மீகம். அதுக்கு மேலே இந்து சமயத்தை சொன்னிச்சுன்னா நீ படித்த ஸ்கூலில் நான் 8 மாஸ்டராக சொல்கிற இடம் அது. அங்கேருந்து வர சேனல் தான். இப்போ உங்களுக்கு இவன் எப்படி வித்தியாசமாக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்று செயல்பாடு, வேற ஒரு நெட்வொர்க்லேருந்து வரோம் நாங்கள். ஓகேவா? அப்போ என் குருக்கு இந்த போராட்டத்துக்கு சம்மந்தமே இல்லை. என் குருக்கு இதில் வந்து சம்மதிக்கலை அவங்க. ஏன்னா இது வந்து ஏன்னா அவங்க வந்து நீ ஆன்மீகத்தில் வளர்ந்து கடவுள்கிட்ட போய் சொல்கிற இதுதான் ஆன்மீக போதனை. ஓகே, ஆக்சுவலி என் குரு அறவே இதை சம்மதிக்கலை. நான் தலைமறைவாயிட்டேன் என் குருகிட்ட. இந்த 8 வருஷத்துக்கிட்ட உங்களுக்காக நான் உங்களுக்காக மட்டும் சொல்ல முடியாது, பல காரணம் இருக்குது. இதுவும் ஒரு காரணம், இந்த போராட்டமும் காரணம். ஏன்னா இதெல்லாம் அங்கே என் குருக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா ரிஸ்க்கு. ஓகே, ஏன்னா என் குரு வந்து நான் வந்து அம்மானு கூப்பிடுவேன். அவங்களே பர்சனலாக பேசுகிறப்ப என்னோட ஆத்மா பற்றிலாம் கேட்டிருக்கேன். என் ஆத்மாவுக்கு எத்தனை வயசு, என்ன அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு, அந்த மாதிரி பேசுகிறப்போ ஒரு 1700 வயசுன்னு சொன்னாங்க என் ஆத்மாவுக்கு. ஓகே, அப்படின்னா கன்சிடர் ஆன்மீகத்தை பற்றி அது ஒரு சின்ன ஆத்மா தான், ரொம்ப பெரிய வயசான ஆத்மான்னு சொல்ல முடியாது. 1700 வயசு ஆத்மானா சின்ன வயசு ஆத்மா தான், ரொம்ப ஞானம் இல்லாத ஆத்மா தான். ஓகே, தென் ஜெர்மனில் வந்து எனக்கு ஒரு ஒரு ஜென்மத்தில் வந்து அம்மாவாக இருந்திருக்காங்க. நான் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்திருக்கேன் அவங்களுக்கு. ஜெர்மனில் அவங்க எனக்கு அம்மாவாக இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அம்மானா அவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு வந்து அப்போ உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து நான் ஒரு டாட்டராக இருந்திருக்கேன்னா ஒரு அம்மா ஃபீலிங் இருக்கும். நாங்கள் வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவோம் எங்கள் குருவை. ஓகே, அப்போ அந்த மாதிரி ஒரு அம்மா ஒருவருக்கு. அப்போ ஒரு அம்மா இந்த மாதிரி பிள்ளைக்கு ஸ்லோ பாய்சன் வைக்கிற சிச்சுவேஷன், ஜெயிலுக்கு போகிற சிச்சுவேஷனை விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க, சம்மதிக்க மாட்டாங்க. எந்த அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க. அதனால் இது என் குரு சம்மதத்தோடு இது நடக்கலை. ஓகேவா? நானே தான் வந்து போராடுறேன். இது எங்கேருந்து நடக்குதுன்னா இது வேலு கவுண்டரோட பேரனோட புத்தி. இது கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக அப்படி இருக்கிறேன். இது தமிழனோட இஃபெக்ட். இது இந்த செயல்படுறது. புரியுங்களா? ஆனால் எப்படி சர்வைவ் பண்ணுறேன், எப்படி தாங்குறேன், இவ்வளோ ப்ரெஷரை எப்படி தாங்குனா அது லோகமாதோட உதவி. அந்த ஞானம் கொடுத்தாங்க, அந்த சக்கரெல்லாம் ஆன் பண்ணி விட்டாங்கல்ல. இந்த போராட்டம் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் இதை இப்போ மக்களை தூக்கி போட்டு வா, உன் வேலை வேற, நீ கடவுளை முக்தி அடையணும். அவங்க வந்து லைஃபோட அல்டிமேட் பர்பஸை பற்றி பேசுகிறாங்க. சப்போஸ் நான் அதான் செஞ்சுருக்கணும். ஓகே, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தருதலா, அவங்களுக்கு ஒரு தருதலை சீடர் தான் நான். ஆனால் நான் என்ன நியாயத்தை கொடுக்குறேன்? எனக்கும் ஒரு நியாயம் இருக்குல்ல. நான் வந்து வேலு கவுண்டரோட பேரன். என் மக்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். நான் வந்து உரிமையை காக்குறேன்னு நான் விட்டு வரமாட்டேன். நான் ஒரு தமிழன். ஏன் ஒரு இந்த நாடே நாசம் பண்ணிட்டு இருக்கேன் நான் பார்த்துட்டு இருப்பேனா? ஒரு தமிழன் பார்த்துட்டு இருப்பானா? தர்மம் செத்துக்கிட்டு இருக்கப்ப பார்த்துட்டு இருப்பானா? சண்டை கொடுப்பான் தானே. நான் இந்த வழி இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். நான் முக்தியை நானும் தான் தியானம் பண்ணுறேன் தான், நான் மெடிடேஷன் பண்ணுறேன், முக்தியை அடையிறப்ப அடையிறேன் அப்படின்னு இருந்தேன். ஆனால் இதுக்கு இன்றைக்கி எல்லாமே கெட்டு போயிடும் போல். உங்களுக்காக தலைமறைவாகி குருக்கிட்டேருந்து ஓடியாந்துட்டு உங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேன். என் குருக்கு சம்மதிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ போவாத உன்னை கை விட்டுருவாங்க, நீ வந்து வேலையை கடவுள்கிட்ட போய் சேருன்னு சொல்ல கேட்காம உங்களுக்காக நான் வந்து ரிஸ்க் எடுத்தேன். இன்னைக்கு நான் இப்போ உயிரே போகிறதுக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறேன். இப்போ நீங்கள் தானே வந்து இதெல்லாம் வைரல் பண்ணி எனக்கு என்னை காப்பாற்றுறதுக்கு ட்ரீட்மெண்ட்டே நடக்கலை. எனக்கு யாராவது வந்து பார்த்தீங்களா என்ன பிரச்சனை, என்ன உதவி செய்யலாம்? இத்தனை மில்லியன் பேர் இருக்கிறீங்க வெளியில், இந்தியன்ஸ் மட்டுமே.
ஒரு ஒரு குரூப் இவ்வளோ பேசுறானுங்களே இதெல்லாம் அடே இது ஒரு அநியாயமான ஒரு இது நடந்து போச்சுன்னு உங்களுக்கு புரியல? ஒரு அநியாயம் நடந்து போச்சுன்னு உங்களுக்கு தோணல? ஒரு சம உரிமைக்கு சட்ட வழியில மாத்துறதுக்கு ஜெயிலில் அடிச்சு விஷம் கொடுத்துட்டானுங்கடா. ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண மாட்டானுங்கடா. உங்களுக்கு இது அநியாயமா தெரியலையாடா? இதுக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டீங்களாடா? என்னை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து செய்ய மாட்டேங்களா? நானே தான் சொல்லணுமா? நான் காப்பாற்றுங்கன்னு சொல்லலை, நீங்களே வரணும்டா. வந்து நீ என்னை காப்பாற்றினா தானே நான் அடுத்து என்னோட மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ தானே அர்த்தம் வரும். இல்லைன்னா நான் எனக்கு கடவுள் கொடுத்த அந்த சூப்பர் டெம்பிள் அழிஞ்சிரும் போலையடா. நான் இப்போடா முக்தியும் அடைய முடியாது, உங்களுக்கு நல்லது செஞ்சது செய்ய முடியாது. ஏதாவது பண்ணுங்கடா, இப்படியே இருக்காதீங்கடா. ஒரு சூடு சோரணம் இல்லாமல் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிட்டு டொனேஷன் கேட்டாங்க, அவ்வளோ கேவலமா? என்ன உங்களுக்கு திருடையாடா வந்தேன்? என்னை காப்பாற்றி விடுங்கடா. உங்களை காப்பாற்றுறதுக்கு அப்போ தான் நான் என்னால் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறேன். நான் உயிர் பிச்சை கேட்கலடா. நான் சாகிறதுக்கும் பயப்படலை, உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்கல. என்னை காப்பாற்றினா தான்டா உங்களை காப்பாற்ற முடியும். உங்களை சுற்றி பொய்காரனுங்க இருக்கானுங்களா, செஞ்சு விட்டுருவானுங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேறீங்க. தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் சேர்ந்து கேட்குறேன். காமெடியாக இருக்கா நீ பார்த்தா? நான் சொல்கிறது காமெடி கதையாது. ஓகே, இது வந்து இது என்ன கதைனா, என்னதான் ஸ்பெஷலு இவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் ஸ்பெஷலு. நான் வேறு நெட்ஒர்க்லேருந்து வரேன். என் குரு லோக மாதாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, அது வேறு வீடியோவில் நான் தனியாக சொல்கிறேன். நாங்கள் வேறு ரகம். அவங்க கொடுத்த ஞானத்தில் தான் இவ்வளோ டிப்ரெஷன் தாங்கி நின்றுக்கிட்டு உங்களை இந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வண்டி ஒன்று வரைக்கும் ஓடுது. நான் வண்டியை என்றைக்கே புட்டுக்கிட்டு போயிருக்கோம். ஆனால் வண்டியை எப்படியும் புட்டுக்கும் தான். அப்போ வந்து சில பேருக்கு லூஸ் மாதிரி இப்பயே கீழே இப்படியே பயங்கரமாக தெரிச்சுக்கிட்டு வரும். குரு இருக்குன்ற பவர் இருக்குன்ற காப்பாத்துன்னு. அது சினிமா கதை. 4 CD சினிமா இந்த தமிழ் படம் CD தமிழ் படம் சாமிக்கு படம் போட்டுருவீங்க. அதுக்கெல்லாம் ஒத்து வராதுப்பா சாமி. வாழ்க்கைன்றது வேற, கடவுள்ன்றது பெரிய ஆள். என் குருக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, ஆனால் என் குருவையும் சோதிப்பார். அதுதான் கடவுள். என் குருவே சோதிக்கப்படுறப்போ நானும் சோதிக்கப்படுவேன், எல்லாரும் சோதிக்கப்படுவாங்க. சோதனை வர்றது தான் வாழ்க்கைன்னா சில அடிகள் விழதான் செய்யும், புரியுதா? அதனால குரு இருக்காங்க காப்பாற்றலை அவனை. ஏன்னா அது ஏன் அது நிலைமை வந்துச்சுன்னா, அரசாங்கம் அவ்வளோ அநியாயம் பண்ணுறான், நீங்களாம் அவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க. அந்த கர்மா, புரியுதுங்களா? கர்மா லோன்னா என்னன்னா, நம்ம செஞ்ச கர்மான்னு மட்டும் இல்லை, கர்மா லோ அப்படி வேலை செய்யாது. இவ்வளோ அநியாயம் பண்ணுறக்க அரசாங்கத்துக்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? என்னை காப்பாற்றாமல் உங்களுக்காக அந்த முன்னுக்கு நின்று அடி வாங்கிட்டு இருக்கேனே. அப்போ அடி முதல்ல எனக்கு தானே விழுவோம், அப்புறம் தானே உங்கள்கிட்ட வரும். முன்னுக்கு நின்று அடி வாங்கின நானும் தானே வந்து ரணகணமாக ஆகி கிடப்பேன். அதான் அதோட லாஜிக்கு. நான் பாவம் செஞ்சதுனால அப்படி வரல. உங்களுக்கு போடுறப்ப அவன் வேலையை கணக்காக செய்கிறான். அவன் செய்கிற அந்த கட்ட ரோலை அவன் வில்லர் ரோலை அவன் கரெக்டாக ப்ளே பண்ணுறான், புரியுதுங்களா? ஹீரோ ரோலை நான் கரெக்டாக ப்ளே பண்ணுறேன். ஆனால் உங்களுக்காக போராடுற மக்களாக இருந்த நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த சப்போர்ட்டை கொடுக்க மாட்டீங்க. அதுதான் அங்கே மிஸ்ஸிங்க. அதனால தான் நான் அப்படி ரணகாலமாக ஆகி கிடக்கிறேன். அப்போ தப்பு யாரோடனா உங்களோட. அவன் கட்ட வேலையை கரெக்டாக செய்கிறான், நான் ஹீரோ வேலையை கரெக்டாக செய்கிறேன். நீங்கள் என்னை வந்து பேக்கப் பண்ண வேண்டிய நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. இதான் வீடியோ வைரல் பண்ணி விட்டுருக்கலாம். ஹரிதாஸ் டொனேஷன் நாங்கள் யாரும் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா கூட டொனேஷன் நிறையா வந்திருக்கோம். இந்த நாய்களாம் நம்ம வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து தப்பிச்சிருப்பேன், உயிரை காப்பாற்றிருப்பேன். ஒரு 2 லட்சம் வழி சேர்ந்துருந்தா இந்த நாய்கிட்ட இப்போ தொங்கிட்டு இருக்கணுமா? மலேசியாவில் உட்காந்துக்கிட்டு தொங்கிட்டு இருக்கணுமா? போங்கடா நீங்களும் உங்கள் நாடுன்னு சொல்லிட்டு கப்பல் ஏறி வெளிநாட்டில் போய் உயிரை காப்பாற்றிட்டு வந்திருக்க மாட்டேன். ஒரு 2 லட்சம் வழியெலாம் கொடுத்துருந்தீங்கன்னா, டொனேஷன் போட்டிருந்தீங்கன்னா அது எப்போ நடந்திருக்கும்? இன்ஃப்ளூயன்சர் லொட்டு லொச்சுக்கெல்லாம் இருக்கீங்களா? இதெல்லாம் பற்றி பேசியிருக்கணும். இந்த அப்பட்டமான விஷயத்தை பற்றி பேசிக்கணும். இவ்வளோ பெரிய அணியை ஒரு தனி மனுஷனுக்கு பண்ண முடியுமா? இவ்வளோ பெரிய அரசாங்கன்றானுங்களே, இவ்வளோ அதிகாரி இருக்கிறானுங்களே, இவ்வளோ நல்லவனா பேசுகிறானுங்களே மைக்க பிடிச்சி, இவ்வளோ ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில்னு ஒரு குரல் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் விட்டுருக்கலாம். நீங்கள் வேலுன்னு கத்திட்டான்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க. இங்கே இவ்வளோ மனித உரிமை மீறல் போய் நடந்து போய் நிற்குது. எவிடன்ஸ், சயின்டிஃபிக் எவிடன்ஸோட இருக்க லாக் பண்ணிடலாம் அவனை. முட்டாள் மாதிரி செயல்படுறீங்க. அது சின்ன கேஸு, பொட்டி கேஸு. இது எவ்வளோ பெரிய கேஸு?
ஒரு அரசாங்கத்தையே லாக் பண்ற சயின்டிபிக் எவிடன்ஸ். அணுவாரு அடுத்தது உலகத்துல தலை காட்ட முடியுமா இல்லையான்னு முடிவு பண்ண போற எவிடன்ஸ் தெரியுங்களா இது? அந்த கேஸ் ஃபேக்டர் எவ்வளோச்சும் ப்ராசஸ் பண்ணியாவது சரியா சொன்னீங்களாடா? அரிடாஸ் கேஸை லாக் பண்ணிடலாம் கவர்மெண்ட்டை அப்படின்னு, கவர்மெண்ட்டை லாக் பண்ணிடலாம். நம்ம போய் அரிடாஸ் பக்கம் பலமா நின்று இருந்தோமா கவர்மெண்ட்டை வந்து நம்ம லாக் பண்ணியிருக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாதாரண மக்களுக்கு புரியலனாலும் ஒருத்தனுக்கு கூடயுமா நான் புரியல. அவ்வளோக்கா யாருக்குமே சட்டம் தெரியலையா? லாயர்ஸ்க்கு யாருக்குமே தெரியலையா? வெளியில் எத்தனை லாயர்ஸ் இருக்கீங்களா? எனக்கு என்னை என்ன பண்ணிட்டான்னு உங்களுக்கு புரியலையா? அவளுக்கு பயமா இந்த புல்லாவுக்கு பூச்சிங்களா பத்தி என்ன பண்ணிடுவானுங்க? பயந்தீங்கன்னா பிசினஸ் போயிடுன்னு நான் சுக்கா எங்கேனாச்சும் சொல்லி வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் எங்கேனாச்சும் சொல்லி அது ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு கையில் கொடுத்து இந்த நாலேஜை கொடுத்து இதை போய் அடி. இது சதி இல்லையே, இது உண்மைதானே? அரசாங்கத்தோட சதியை எதிர்த்து அதை செய்யக்கூடியவனை செய்யறது அவன்கிட்ட சொல்லி அந்த நாலேஜை நச்சம் கொடுத்து போய் பேசு, அரிடாஸ்க்காக பேசு. ஏன்னா இந்த அரிடாஸுக்காக இதில் என்ன அசிங்கன்னா இந்த அரிடாஸுக்காக அரிடாஸே பேசிக்கிறதா இருக்கு. உங்களுக்காக நானே போராடிக்கணும், என்னை காப்பாத்துக்க நானே பேசிக்கணும். இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுங்களா? இது வந்து டயர்டாக இருக்கும். இந்த கட்டம் வந்து டயர்டாக இருக்கும். உங்களுக்கு நான் ஒரு லா நாலேஜ் கொடுக்குறப்ப அந்த ஃபீலிங் வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் ஒரு நாலேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இதை ஃபைட் பண்ணுறப்ப அது வேற ஃபீலிங்கு. இதுக்கு வந்து ஒரு மாதிரி டவுனான ஃபீலிங்காக இருக்கும். எனக்கு நானே உதவி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தள்ளி விட்டீங்களா நீ? ஆனால் நான் கேட்குறது வந்து என்னை காப்பாற்றுக்காக கேட்கல. இதையும் நான் செய்யலைன்னா உங்களுக்கு உங்கள் மரமண்டிக்கு ஒன்றும் அறவே புரியாது. ஏன்னா எவனும் அதை பற்றி பேசுகிற பொறுப்பும் இருக்காது, உண்மையும் இருக்க மாட்டேங்குது. எந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கும் சரி மீடியாவுக்கும் சரி எந்த ஒருத்தனுக்கு கூட இருக்க மாட்டேங்குது. அதே போல் ஒருத்தன் கூட இருக்க மாட்டேறீங்க. இவ்வளோ பெரிய நாட்டில் ஒருத்தன் கூடக்கும் தோணலடா. இத்தனை எவிடன்ஸ் வரிசையாக காமிச்சிட்டேன், ஒருத்தனை பார்க்கலன்னு சொல்லாதீங்க. எத்தனையோ பேர் பார்த்துட்டீங்க. எவனுக்கு ஒருத்தனுக்கு கூடியும் இதுக்கு குரல் கொடுக்கணும்னு தோணலை பார்த்தியா? அப்போ இதில் நாட்டில் அரசாங்கம் மட்டும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, நாட்டோட மக்களோட மைண்ட் செட்டே சரியா இல்லாமல் இருக்குது. வாழ்கிற விதமே சரியில்லாமல் இருக்குது. அரசாங்கத்தை எதா செத்துருவான். இது என்ன ஒரு கோலத்தனமான ஒரு வாழ்க்கை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது. அவ்வளோ பெரிய பருப்பு அரசாங்கம் உங்கள் ஓட்டு நம்பி இருக்கிறான். அதுதான் சொல்கிறேன், அந்த கோர்ட்டில் உள்ள வீடியோலாம் பார்த்தா தான் தெரியும் மக்களோட உரிமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணிடலாம் சட்டம் தெரிஞ்சான்னு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை சொல்கிறேன்னா, காசு கூட இருக்குது, 7000 வெள்ளி கூட இருக்குது. ஒன்று ஏடா அரிடாஸ் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட்டுக்கு போனால் இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு ஓடுறானுங்க. இந்த அதாவது பிளட் டெஸ்ட் பண்ணாவா 2 லெவல் இருக்குது. ஒன்று வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த வைரஸு ஜேம்ஸு இந்த கிருமி என்னாவது கடிச்சு பிடிச்சின்னா என்னை வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னா அதை செக் பண்ணுறதுக்கு தான் சிஸ்டம் இருக்குது. இந்த ஹெவி மெட்டல் இந்த கெமிக்கல்ஸ்ன்றது வந்து இது வந்து ஸ்ட்ரேஞ்ச் கேஸு. இது வந்து எவன் விஷம் போட்டுலாம் கொல்ல போகிறான், ஸ்லோ பாய்சன் வச்சு எவன்லாம் கொல்ல போகிறான். ஆனால் இந்த அரசாங்கம் செய்யுதுலா அதை அப்பட்டமாக நான் வெளியில் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பாதிக்கப்பட்ட விக்டிம் வந்து சேலஞ்ச் பண்ணிருக்கேன். ஒரு மீடியா கவர் பண்ண மாட்டேங்குது. என்ன நாடு இது? மீடியா தர்மமே இல்லையா அந்த நாட்டில்? சோசியல் மீடியா இருக்கு, எல்லாருக்கும் குரல். எல்லாரும் நீங்கள் எல்லாருமே ஒரு மீடியா மாதிரி இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில். ஜஸ்ட் இமேஜின் அந்த காலம்னா சொல்லலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கும், நியூஸ் பேப்பரு, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிவி நியூஸு அதுதான் இருக்கும். இப்போ என்ன வந்துச்சு, எல்லார் கையிலையும் ஒரு இது வச்சுருக்கீங்க, ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. 1 2 3ன்னு வச்சுருக்கீங்க. ஒரு ஆளுக்கு கூடிய தோணலை எனக்காக குரல் கொடுக்கறதுக்கு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க? அப்படி செய்கிறப்போ எனக்கு வந்து சேர வேண்டிய ட்ரீட்மெண்ட் வந்து சேர மாட்டேங்குது. என் உடம்பு எவ்வளோ நாளைக்கு தான் தாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த உடம்பு எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை தாங்கும்? ஒரு லெவலில் அது செத்துரும், அதனால தாங்க முடியாது. ஒரே ஒரு ஆர்கனை போட்டு தள்ளிடுச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க அந்த கெமிக்கல் என் உள்ளுக்கு அப்படியே நான் வீக் ஆகிட்டே வரேன். ஓகேவா? ஏதாவது ஒரு ஆர்கன் டோட்டல் க்ளோஸ்னா அன்றைக்கி செத்துருவேன் நான். எத்தனை நாளுக்கு கூட தெரியல. அன்றைக்கி சுரோக்கே அடிச்சிருச்சு. காடி ஓட்டிகிட்டு வந்துருந்தேன் ரோட்டில் வளவு எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
வருது, காலிலேருந்து ஏறி வருது, தொடை வரைக்கும் வந்துடுச்சு. செத்துருவேன்னு நினச்சேன். சைடில் பார்க் பண்ணிட்டேன். பின்னாடி மோட்டருக்காரன் வந்து வேற இடிக்க வந்துட்டான் வேற. அந்த நேரம் பார்த்து வேற ஸ்ட்ரோக் அடிச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சிடென்ட் வேற ஆகியிருக்கும் போல. நான் சைடில் ஒதுங்கி பார்க் பண்ணிட்டேன். அவன் நிற்காம பார்க்காம அப்படியே வந்து வேலை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான். தமிழன் பின்னாடி ஒருத்தன். நல்ல வேலை வழியில் இப்படி நான் பார்க்கணும்னு பார்க்கல, சென்டமீரவை வழியில் தலை அப்படி தூக்கிடுச்சு. பார்த்தா வந்துக்கிட்டு இருக்கான் என் காடி பின்னாடி இடிக்கிறதுக்கு. ஓனை அடிக்கிறேன், அலசிக்கிட்டு வெட்டிக்கிட்டு போகிறான். நிம்மதியாக வழியில் துடிக்க குடி பண்ண மாட்டாங்க, ரோட்டு ஓரமாக ஒதுங்கி குடியா. அந்த நிம்மதியை குடி கொடுக்கல. ஒரு வழியில் ரோட்டில் ஒதுங்க முடியல. அந்த மாதிரி நிலைமையில மாட்டிக்கிட்டேன் நான். உங்களுக்கு போராடி ரணகாலமாக ஆக்கி விட்டானுங்க உடம்ப. ஓ, அது ஒரு பாடம் எடுத்துக்கிங்க. இது ஒரு லெசனு கவர்மெண்ட் மாலுங்க. எவ்வளோடா முட்டாள்தனம் இது. அவன் ஒரு புள்ள பூச்சி. நீங்களா ஒரு மாய உலகத்துக்கு போயிட்டீங்க. ஆளை கண்டு வைக்கிற ஆலமர பிசாசு அது. அந்த பிசாசு உங்களெல்லாம் மிரட்டி வச்சிருக்கு அந்த புள்ள பூச்சி. உங்களோட வரி பணத்துலேருந்து சம்பளம் எடுத்து தின்னுட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு சேவை செய்யணும் கடமை சட்டப்படி பார்த்தா. உங்களை மிரட்டி மாட்டிக்கிட்டு இருக்கேன், பயந்துட்டு இருக்கீங்க. அது புரியலன்னா என்ன மாதிரி ஒருத்தனை காப்பாற்றி விட்டுப்பாரு. உன்னை நான் கைட் பண்ணி எடுத்து போகிறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை நான் வாங்கி கொடுக்குறேன். என் பின்னாடி வந்து நின்றுக்கோ. அதையும் செஞ்சு தொலைய மாட்டீங்க. கூப்பிட்றேன் வாங்க. பேச்சைனாச்சும் என்ன பேச்செல்லாம் ஃபாலோ பண்ண, வீடியோலாம் ஷேர் பண்ண. அப்போ தானே மக்களுக்கு அறிவு வரும், தன்னம்பிக்கை வரும். அது எப்படி அரிடாஸ் மட்டும் அப்படி இருக்கான், கெத்தாக இருக்கிறான்? ஏன் நம்மளால முடியாது? சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. அரிடாஸ் மட்டும் கெத்தாக பேசிக்கிட்டு இருக்கான், யாருக்கும் பயப்பட மாட்டான். அவ்வளோ பெரிய பருப்பா அவன். எல்லாருக்கும் அதே உரிமை தான் சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மகிட்ட உண்மை இருக்கா, நியாயம் இருக்கா, எவனுக்கும் பயப்பட வேண்டாம். நாட்டில் சட்டத்திட்டம் இருக்கு. அவனுங்களுக்கா அந்த உரிமை இல்லையே. நம்மளை பிடிச்சி மிரட்டி சொந்த இஷ்டத்துக்கு பேசுறது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை மாற்றுறது. நான் அவங்க அப்பா வீட்டு கம்பெனியா கேட்குறேன்? இந்த நாடு நான் அவனுங்க அப்பா வீட்டு கம்பெனியா? உங்கள் உரிமை என்னான்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ உரிமையை பற்றி சொல்கிற என்ன மாதிரி ஆளை ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ இந்த காசு ப்ரைவேட்டில் இப்போ வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க பயப்படுறானுங்க போல். அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு ஓடுறானுங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கவர்மெண்ட்டும் கை விட்டான், ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டான், உண்மையை சொல்ல மாட்டான். இவன் ப்ரைவேட்டு பயப்படுறான், ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றான். நம்புற மாதிரியா இருக்கு? நீ ஸ்பெஷலிஸ்ட்டு, உங்ககிட்ட நான் வந்து படுத்துனா நீ என்ன இது இந்த ஹெவி மெட்டல் இது என்கிட்ட இல்லை, அந்த சர்வீஸ் இல்லையா சொல்லுவேன். நீ என்ன பண்ணுவேன்? ரத்தத்தை எடுத்து மூத்திரத்தை எடுத்து செக் பண்ணால் தெரிஞ்சிடும்னு தெரிஞ்ச உன்கிட்ட அந்த 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 எக்யூப்மெண்ட்லாம் இல்லைன்னா நீ வந்து வேற கம்பெனிக்கு அந்த ரத்தத்தையும் யூரினையும் லேப்புக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணுவியா இல்லையா? அவன் ரிசல்ட் கொடுப்பானா இல்லையா? அதை வச்சு தானே நீ வந்துட்டு உன்னோட வேலை, டாக்டர் வேலை. நீ எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சிருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் தெரியும் இந்த இந்த எந்த லேப்பில் இந்த சர்வீஸ் இருக்குது. ஓகே, இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரைக்கும் தான் செக் பண்ணணும். நீ எடுத்து வர்றது என்னன்னா, நீ வந்து கெமிக்கலை செக் பண்ணுற சொன்னால் டீப் லெவல் செக் பண்ணால் அடுத்த ஸ்டேஜில் செக்கிங்கு அந்த அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறானுங்க. ஓகே, ஏஐ வந்து ஒரு 5 ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட எனக்கு சஜஸ்ட் பண்ணிச்சு. நானே கேட்டேன், இந்த மலேசியாவில் இந்த மேட்ரு சமாளிக்கிற அளவுக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த தரம் இருக்குன்னு கேட்டப்போ ஒரு 5 இது ஸ்பெஷலிஸ்ட்டை சொல்லிருந்துச்சு. ஓகே, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் சொல்லிருந்துச்சு. அவனுங்களுக்கு தான் இமெயில் பண்ணால் நிறைய பேர் ரிப்ளை பண்ணல. 2 பேர் ரிப்ளை பண்ணிவிட்டு பிறகு சொல்கிறேன்னு ஓடணுங்க தான். பிறகு சொல்கிறேன், கொட்டேஷன் கேட்குறேன், விலை எவ்வளோடா வரும்? நான் கேட்குறது இந்த செக் பண்ணுறதுக்கு, என்னோட பிளட் எடுத்து என்னோட யூரின் எடுத்து எனக்கு விஷம் போட்டிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும் கேட்குறேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு கேட்கல. ட்ரீட்மெண்ட் நான் ஜிஹெச்சுக்கு சொல்கிறேன், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவான். ஆனால் அந்த எனக்கு எவிடன்ஸ்னால் அந்த எவிடன்ஸ் எடுக்கணும். இப்போ எனக்கு உடம்புல என்ன விஷம் போட்டிருக்கான்னு மட்டும்தான் கேட்குறேன். அது பாடி டெஸ்ட் பண்ணுறது மாதிரி தான், பிளட் டெஸ்ட்டு, இந்த யூரின் டெஸ்ட்டா. ஓகேவா? அதுக்கு எவ்வளோ விலை வருண்டான்னு கேட்டால் ஓசிச்சு சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் செத்தே போயிடுவோம் போல். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கவர்மெண்ட்டை பார்த்து, இந்த அசிங்க பிடிச்ச பொலிட்டிஷியன்லாம் பார்த்து, அரசியல்வாதிங்க இருக்கானுங்களா, இவனுங்களாம் பார்த்து, இவனுக்கு பயிர தின்னுபுல பார்த்து அவனுங்களும் பயப்படுறானுங்க. ஓ, நாங்கள் கொல்லறதுக்கு இவ்வளோ ஸ்கெட்சு போட்டு இப்போ இது பண்ண நீ வந்து காப்பாற்றுவலா? நீ இருடி உன் கம்பெனி என்ன பண்ணுற பாரு அப்படின்னு செஞ்சு போட்டானுங்களா அப்படின்னு பயப்படுறானுங்க. இந்த ஒரு கஸ்டமருக்காக நம்மளோட
கவர்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை வேண்டாம் அப்படி பார்க்குறானுங்க. புரியுதுங்களா? அவனோட பிஸ்னஸ் லாபத்துக்காக. அப்போ நான் என்ன மாதிரியான பாதிப்பில் இருக்குன்னு புரியுதுங்களா? அப்போ நான் வெளிநாட்டுக்கு போகணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. வெளிநாட்டுக்கு போனோன்னா நான் ஒரு ஃபாரினரு, இது டாலரில் காசு கட்டணும். அப்போ எவ்வளோ செலவு வரும்? அப்போ நீங்கள் எனக்கு எவ்வளோக்கு டொனேஷன் பண்ணணும்? இந்த 7000 பத்துமா நினச்சி பாருங்கள். நீங்கள் கொடுத்த காசுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதை வச்சு தப்பிச்சிருக்கணும், சப்போஸ் தப்பிச்சிருக்கணும். ஆனால் அந்த குறுக்கணுங்க அந்த சிஸ்டம் நான் வெளிநாட்டுக்கும் அப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த டேமேஜ் அன்னைக்கு சொன்ன டேமேஜ் இந்த ஹோல் என்னது ஹெல்த் மினிஸ்ட்ரியே செயல்படலை. இந்த விஷயத்தில் எனக்கு ஜஸ்டிஸை எனக்கு கிடைக்க வேண்டிய ஜஸ்டிஸை கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேலே இவ்வளோ பெரிய அசிங்கம் நடக்குது பாருங்க இந்த நாட்டில். ப்ரைவேட்லேயும் போய் ஜஸ்டிஸ் கிடைக்கல. இமெயில் பண்ணி எவனும் ரிப்ளை பண்ணல. ஓகே, இப்போ நீங்களே ஒரு மக்களாக இருந்து எவனாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு என்னோட பிளட் எடுத்துட்டு என்னோட யூரின் எடுத்துட்டு கெமிக்கல் ஸ்லோ பாய்சன் போட்டிருக்கானுங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறாங்க கேட்டு பாருங்க. அவனோட கொட்டேஷனை சொல்லுங்கள். இது ஓகேவா இருந்துச்சா? ஒரு 5000 வெளியே இருந்தாலும் நான் கட்டுறேன். அதனால் எனக்கு தான் மக்கள் வந்து 7000 வெளியே கொடுத்துருக்காங்களே. அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே. எல்லாம் எம்ஆர்ஐலாம் செய்ய வேண்டாம், எனக்கு கெமிக்கல் போட்டிருக்காங்க. ஏன்னா நான் போயிட்டு நேற்று வந்து ஸ்ரம்பானில் வந்து 2 ஸ்பெஷலிஸ்ட் போயிட்டு பார்த்துட்டேன். ஓகேவா? அதில் எனக்கு ஒரு குழு கொடுத்துட்டாங்க கஸ்டமர் சர்வீஸ் சைட்லேருந்து. யூரினும் பிளட்டும் செக் பண்ணால் போதும், என்ன மாதிரியான உங்களுக்கு இது ஸ்லோ பாய்சன் கொடுத்தாலும் அதில் ரிசல்ட் வெளியாயிரும். மொத்ததெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு, அதாவது எம்ஆர்ஐலாம் என்னென்னா இந்த கெமிக்கல் அடுத்த லெவல் என்னென்ன டேமேஜ் பண்ணிடுச்சு ஆர்கன்ஸ்லாம், இங்கே என்னென்ன அளவுக்கு டேமேஜாக இருக்குன்னு சொல்லி மருந்து கொடுக்கணும்ல. முதல்ல என்ன கெமிக்கல்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கான மாற்று மருந்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது பண்ண டேமேஜை ரிப்பேர் பண்ணுறதுக்கு மருந்து கொடுக்கணும்ல. அதுக்கு தான் அந்த எம்ஆர்ஐ டெஸ்ட், மூளையெல்லாம் ஸ்கேன் பண்ணுறது அதெல்லாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் அந்த ரிசல்ட் இவனுங்களை கவர்மெண்ட்டை லாக் பண்ணுறதுக்கு இந்த 2 டெஸ்ட் பண்ணால் போதும். என்னோட பிளட்டையும் யூரின் எடுத்துட்டு என்ன கெமிக்கலுக்கு போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தாலே போதும், லாக் ஆகிடுவான் அந்த கவர்மெண்ட். ஓகே, அதோட இந்த கவர்மெண்டோட உச்சி குடுமி என் கையில். அப்புறம் எப்படி நம்மளை சேலஞ்ச் பண்ண முடியும் இந்த கவர்மெண்ட்? சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இது, லாக் ஆகிடுவான் கவர்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? என்னையை காப்பாற்றுறதுக்காக இல்லை, என்னையை காப்பாற்றினா நான் உங்களை காப்பாற்றுவேன். அதையும் மீறி ஒரு நன்மை கவர்மெண்டே நம்ம லாக் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்காவது சப்போர்ட் பண்ண மக்களே. நீங்கள் எனக்கு ஒரு 2 லட்சம் வெளி அளவுக்குலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அப்போ வெளிநாட்டுக்கு போய் நான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணிட்டு வந்துடுவேன். ஓகேவா? இவனோட கதையை முடிச்சு விட்றலாம். அதுக்கப்புறம் இதுங்க அங்கிட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச சூனிய பொம்மை மாதிரி அவங்க கத்திக்கிட்டு கிடப்பானுங்க. நான் மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட் ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த நாட்டை. இந்த நாட்டில் நீங்களாம் தலை நிமிர்ந்து வாழ வைக்கிற முடியும். அதனால் வந்துட்டு இதெல்லாம் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. அதெல்லாம் உங்கள் கற்பனையில் தான் அது வந்து அப்படி காமிக்கிறானுங்க. உங்களுக்கு அது கஸ்டமரையே காமிச்சியே உங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டானுங்க. ஓகேவா? ஆக்சுவலி அது கஷ்டம் இல்லை, புரிஞ்சு செஞ்சால் கஷ்டம் இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பிள்ளையார், சிவபெருமானே, அது பார்வதியெல்லாம் அந்த ஞானப்பழ கதை இருக்குல்ல, சிம்பிளான அசிலியான கதை மாதிரி தான் இருக்கும். அதுதான் இது வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அந்த சுச்சுவேஷனை. ஓகே, முருகன் உலகத்தை சுற்றிட்டு முதல்ல சுற்றி வரவங்களுக்கு அந்த பழம் கிடைக்குன்னு தான் போட்டி. ஓகே, சிவபெருமான் சொல்கிறாரு, முருகன் விநாயகர் 2 பேரில் உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரங்களோ இந்த பழம் நான் கொடுத்துட்றேன், ஜெயிச்சவங்களுக்கு பழம். ஞான பழம், சாதாரண பழம் இல்லை, ஞான பழம் சாப்பிட்டா ஞானம் வந்துடும். ஓகே, அந்த பழம் வந்து வாங்கிறதுக்கு முருகன் என்ன பண்ணார், மயில் ஏறி ஃபிசிக்கலி சுற்றி வர்றாரு உலகத்தை. ஓகே, அவரோட ஐடியா உலகத்தை சுற்றினா அவர் அப்படி யோசிக்கிறாரு. ஓ, உலகத்தை சுற்றுறமா, வேகமாக ஓடிட வேண்டியதான் வண்டி எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு மயில் எடுத்துகிட்டு காமிட்டார். ஓகே, பிள்ளையார் வந்து இப்படியே வேன்னு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு டக்குன்னு அப்பா விட்டுக்கிட்டு சுற்றிட்டு வந்துட்டு பழத்தை வாங்கிட்டாரு. ஏன்னா அவர் வின் பண்ணிட்டாரு, ஏன்னா நீங்கள் தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யலாம், கஷ்டப்பட்டு தோற்று போகலாம், இல்லை ஈஸியாக செஞ்சு ஜெயிச்சிடலாம். இந்த அரசாங்கத்தை டேக் ஓவர் பண்ணுறது, இந்த சம உரிமை வாங்கிறது, நான் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஆக்குறது, ஈக்குவல் ரைட்ஸ் வாங்குறது, எல்லாம் சட்ட வழியிலே செய்கிறது, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் செய்கிறது, சண்டை போடாமல் செய்கிறதுன்னு சொல்கிறேன்ல, இது விநாயகர் ஐடியா மாதிரி சிம்பிளாக இருக்கும். ஆனால் பெரிய சொல்யூஷன், ஜெயிச்சிருவோம். முருகன் செஞ்ச செயல் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டமாக இருக்கும், ஆனால் தோத்துட்டாரு, கடைசியில் கேமில் தோத்துட்டாரு. ஞானப்பழம் தோத்துட்டாரு, ஞானப்பழம் கிடைக்கல. பிள்ளையார் சப்ப மேட்ரு செஞ்சார், ஜெயிச்சிட்டாரு. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அதை செய்ய தெரிஞ்சவங்க கூட போனீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன்ல,
ஈஸியாக செஞ்சிடலாம். இவங்க மேட்ரே கிடையாது, இவன்ட்ட சண்டை போடாமல் கூட செஞ்சிடலாம். இந்த நேரம் பார்த்து விஷம் வச்சு தொலைஞ்சிட்டானுங்க இந்த நாய்ங்க. எல்லாமே பிளான் படி வந்துட்டு இருந்துச்சு, பாடியை டேமேஜ் பண்ணி வச்சுருக்கிறானுங்கப்பா. இப்போ நீங்கள் மக்களே என்னை காப்பாற்றாமல் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா. நீங்கள் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்ஃப்ளூயன்சர்லாம் என்ன பண்ணுறீங்க? மீடியா என்ன பண்ணுறீங்க? லாயர்ஸ் என்ன பண்ணுறீங்க? தமிழ் மக்கள் என்ன பண்ணுறீங்க? இந்தியன்ஸ் என்ன பண்ணுறீங்க? இந்த சமுதாயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது வெளியில்? நாங்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு கேட்கலையா? இந்த பிரச்சனை விளங்கல உங்களுக்கு? என் உயிரை கையில் பிடிச்சி நின்றுட்டு உங்களுக்காக பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். யாராவது வந்து காப்பாற்றுவீங்க, உங்களுக்காக வந்து நான் போராடுன்னு சொல்லிட்டு. என்ன என்னை பார்த்தா காமெடியாக இருக்கா உங்களுக்கு? கேட்குறேன். பைத்தியக்கார மாதிரி இருக்கா? ப்ளீஸ் மக்களே, இப்போ உதவி செஞ்சீங்க, தப்பிச்சிருக்கலாம். அடுத்த லெவல் சிக்கல் வச்சுருக்கிறானுங்க. ப்ரைவேட்டு எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்க அளவுக்கு பண்ணி வச்சுருக்கானுங்க. வெளிநாட்டுக்கு போனப்போ ஓகே, எனக்கு வந்து நினைக்கிறேன் ஒரு 2 லட்சம் வெளியே இருந்தால் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ நீங்கள் டொனேஷனை வாரி போட்டது தான், அள்ளி போட வேண்டியதை கிள்ளி போடுறீங்க மக்களே. அதுவே செய்ய மாட்டேங்கன்னு சொல்லலை, செய்கிறாங்க, ஏதாவது செஞ்சுருக்குறாங்க, நான் நன்றி சொல்லி தான் ஆகணும். செய்கிறவங்களும் இருக்காங்க, பொறுப்பு உள்ளவங்களும் இருக்கிறாங்க, பொறுப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் இந்த கேமை இப்படி இழுத்துக்கிட்டு இருந்தீங்க, நான் மண்டையை போட்டுருவோம் போலையே. நான் சொல்கிறேன், உள்ளுக்குள்ள அந்த அந்த பாய்சன் அது பண்ணி வச்சுக்க டேமேஜ் ஒரே அடியில் என்னை கொண்டு வரும். அதோட வேகம் நான் அன்றைக்கி லைட்டாக ஒரு காட்டு காட்டுருந்துச்சு அன்றைக்கி. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் நினச்சேன் இப்போ உயிர் போகுது, அடுத்தது 1 நிமிஷம் 2 நிமிஷம் உயிர் போகுதுன்னு நினச்சேன். அப்படி வந்துச்சு, அதோட வேகம் அப்படி இருந்துச்சு. 2 காலையும் எட்ட டைம் 2 காலையும் கீழேந்து ஏறி வந்துச்சு, தொடை வரைக்கும் வந்துருச்சு. உடம்புல ஏறிச்சுன்னா செத்துருப்பேன் நினைக்கிறேன். செத்துருப்பேன், நான் வந்து ஸ்ட்ரோக் அடிச்சிருக்கோம். 2ல் என்னது ஒன்று நடந்திருக்கும். ஆனால் நான் ஃபைட் பண்ணலை, அதை நான் ஃபைட் பண்ணேன்னா அது அங்கங்கே இழுத்து சாச்சிருவேன்னு எனக்கு தெரியும். நான் ஃபைட் பண்ணலை. நான் கடவுள்கிட்ட அப்பயும் கேட்டேன், யோ என்னையும் நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்னை உயிரை கொண்டுடாத, நான் மக்களை போய் என்ன பண்ணி காப்பாற்றணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ கொண்டுருவ போலையான்னு நினச்சேன். செஞ்சு விட்ருவியா நீ அப்படின்னு பார்த்தேன். நான் அந்த ஆளுச்சு பயந்துக்கிட்டு சாவறதுக்கெலாம் பயந்துக்கிட்டுலாம் கேட்கல. எனக்கு தெரியும் இது சிம்பிளாக செஞ்சிடலாம், மக்கள்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துருவீங்க. நீங்களும் சரி, உங்கள் அடுத்த ஜென்ரேஷனும் நீங்கள் தான் அது கஷ்டம்னு நினச்சிருக்கேன். எனக்கு சப்ப மேட்ரு எனக்கு எப்படி தெரியுங்களா இருக்குது? ஐயோ இதெல்லாம் கஷ்டமா? இந்த வெத்தவங்கள இருந்தேன், வெத்தவங்க ஜெயிலில் ஒரு சார்ஜனை என்கிட்ட கேட்குறான், என்ன கேஸு அப்படின்னு கேட்டான். சம உரிமையை பற்றி பேசண்டா, அதான்டா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஓ நீ பொருளும் பார்க்கணும், தப்பாக பேசிட்டா, அதான் பிடிச்சிட்டாங்க. கதை சொல்லாத, அதெல்லாம் மாற்றலாண்டான்னு சொன்னேன். மாற்றலாமா அப்படின்னு மூஞ்சி மாறி சொன்னேன், மூஞ்சி நடிச்ச மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, மாற்றலாம் அப்படின்னு. உடனே அதுக்கு அரசாங்கம்லாம் ஃபோன் பண்ணணுமே, கஷ்டமாச்சுன்னு சொன்னான். அதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்குவோண்டான்னு. செஞ்சிருவியா? அரசாங்கம் செஞ்சிருவியா அப்படின்னு. செஞ்சிருவோண்டா, தப்பான ஆளு மேலே கை வச்சுட்டாங்கடா சொன்னாங்க அந்த சார்ஜன்ட்ட. தப்பான ஆளு மேலே அரசாங்கம் கை வச்சுட்டாங்கன்னு சொன்னேன். ஒன்று சொன்னேன். அவனுங்களாம் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறியாடான்னு கேட்டேன். நான் அவனை பார்த்து கேவலமாக சிரித்தேன். அந்த சார்ஜனை பார்த்து அவனை கேவலமாக சிரித்தேன். உங்கள் அரசாங்கம் அவன்லாம் என்ன ஸ்ட்ராங்குன்னு நினச்சியா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம், அதுக்குள்ளே எவ்வளோ இன்டெகிரிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவனுங்களாம் தூக்கி போட்டு வந்துடுவீங்க, கோச டப்பாவாகிடுவானுங்க. இவனுங்க பைத்தியக்காரர் மாதிரி அங்கே கத்திக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா அவன்கிட்ட நேர்மை இல்லாதனால அந்த சிஸ்டம்குள்ளே வர முடியாது. ஏன்னா அந்த சிஸ்டம்குள்ளே வந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணி கணக்கு வழக்கு காமிக்கணும், அது திருடனால முடியவே முடியாது. ஓகேவா? அதெல்லாம் உருவாயிரும் சொல்லி தான் இந்த நாய்ங்க என்னை விஷம் வச்சு கொல்ல பார்க்குது. ஏன்னா இப்பயே சமாளிக்க முடியல, சிஸ்டம் ஒன்றுமே இல்லாமையே சும்மா வார்த்தையில் அடித்தாலே அவனுக்கு தாங்க முடியல, மானம் போயிடுது. இதுக்கப்புறம் சிஸ்டம்லாம் வச்சு லாக் பண்ணாமா என்ன ஆகும்? அசைக்க கூட முடியாது நம்மள. அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அந்த நாய்ங்க என்னை போட்டு தள்ள பார்க்குது. நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க, என்னை காப்பாற்றினா எவ்வளோ பெரிய நன்மை இந்த நாட்டுக்கு வரப்போகுதுன்னு புரிஞ்சிக்காம சில்லியாக நடந்துக்கிறீங்க. இதில் எனக்கு என்ன குழப்பம்னா,
ஒருத்தவங்க கஷ்டம்னு வந்துட்டு அப்படியே துடிக்கிறேன்றீங்க, அதை எடுத்து வைரல் பண்ணுறீங்க, காப்பாற்றுங்க. அது தப்புன்னு சொல்லலை. ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறீங்க, தப்புன்னு சொல்லலை. அதே நீங்கள் உங்களுக்காக போராடி ரணகலமாகி கிடக்கிறேன்னு இந்த அரசாங்கமே என்னை போட்டு நசுக்குது. உங்களுக்காக அப்பயே நீங்கள் என்னை இவ்வளோ தடவை திரும்ப திரும்ப கைவிட்டாலும் உங்களுக்கு வந்து போராடுறேன்னு, அப்பயும் வந்து இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறேன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வேலு கவுண்டர் பேரன் வந்து ஒரு வாக்கு கொடுத்தானா நிற்பான்னு, அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். டிஃபெண்ட் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ஃபவுண்டர்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் தான் அது. ஒரு சும்மா வீடியோவில் சொல்லுவேன், வணக்கம் சொல்லிட்டு நான் தான் ரீடாஸ் கொல்டு வேலு, டிஃபெண்ட் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் உரிமையை காக்குறேன் அப்படின்னு சொன்ன வாக்கு மாதிரி அது. சும்மா சொன்னது ஃபேஸ்புக் பேஜ். அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த சொல்லி வேலு கவுண்டரோட பேரனோட புத்தியை பார்த்தீங்களா, அதோட தன்மையை பார்த்தீங்களா, கொடுத்த வாக்கு அதுக்கு பிடிச்சி நிற்கிறோம். அந்த வாக்கை கொடுத்த நான் இவ்வளோ நாள் பிடிச்சி நிற்கிறேன்னா, இப்போ ஒரு வாக்கு கொடுக்குறேன்னு சம உரிமை வாங்கி கொடுத்துருவேன், கோட்டா சிஸ்டம் இல்லாத எஜுகேஷன் வாங்கி கொடுத்துருவேன், மெல்லேஸ்க்கு ஈக்குவலான பொருளாதார ரீதியான எல்லாத்தையும் உங்களுக்கு சமமாக வாங்கி கொடுத்துருவேன், நான் மெல்லேஸை பிரைம் மினிஸ்டராக கூட ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பை அமைச்சு கொடுப்பேன் உங்களோட இதில். அரசியல் சாசனத்தையே மாற்றி சம உரிமையை அரசியல் சாசனத்திலே போட வைக்க முடியும். உங்களுக்கு ஆன்மீகத்தில் முக்தி அடையணுமா, அதுக்கும் வழி சொல்கிறேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் வாக்கு கொடுக்குறேன். இந்த வாக்கை இவ்வளோ நாளாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன் நான், இவ்வளோ செருப்படி வாங்கிட்டு அந்த இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறேன், இவ்வளோ வாக்கு கொடுக்குறேன், செய்யாமல் விட்டுருவோன்னா செய்ய தெரியாமையா சொல்லியிருப்பேன். யோசிச்சு பாருங்க. அதான் சொல்கிறேன், எப்படி செய்வோன்னா நாங்கள் வேற நெட்வொர்க்லேருந்து வரோம். நான் லோக மாதான்ற ஒரு சத்குருவோட நெட்வொர்க்லேருந்து வரேன். சிவபெருமானே அவங்களோட லோகத்துக்கு போக அப்படியே தயங்குவாராம். சிவபெருமான் வந்து ஃபர்ஸ்ட் குரு, அது டசன்ட் மீன் த கிரேட்டஸ்ட் குரு இல்லை, புரியுதுங்களா? ஆதி யோகினா ஃபர்ஸ்ட் குரு. ஃபர்ஸ்ட் குருனா மனுஷனோட வரலாறு இந்த பிரபஞ்சத்தில் 2 லட்சம் வருஷத்துக்கிட்ட தான். சிவபெருமான் 12,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆன்மீகம் போதிச்சாரு. அதாவது கடவுளை எப்படி உள்ளுக்கு அறியறது, சிஸ்டம் உள்ளுக்குள்ள சக்கரெல்லாம் ஆன் பண்ணி ஃபுல் பொட்டென்ஷியலில் செயல்பட்டு கடவுள்கிட்ட எப்படி போகிறதுன்னு சொல்லி அதை இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் குரு. அதுக்காக அவர் வந்து மதிக்கப்படுறாரு. டசன்ட் மீன் அவர் தான் கிரேட்டஸ்ட் குருன்னு கிடையாது. அதுக்கப்புறம் அவரை விட நிறையான கிரேட்டான குருலாம் வந்துட்டாங்க, போயிருப்பாங்க. இப்போ எனக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சதை சொல்கிறேன். லோகமாதான்னு ஒரு குரு இருக்கிறாங்க, இந்தியாவில் வந்து சொல்லிக்கிறாங்க. அவங்க தான் ஆன்மீகத்தில் ஆன்மீக நாடா. இந்தியா வந்து ஆன்மீக நாடா, உலகத்துக்கே அவங்க தான் ஒரு எக்ஸாம்பிள். ஆன்மீகனா அவங்க தானா இந்தியா. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்குது, இந்த உலகத்துக்கே தெரியாத ஒரு உண்மை இருக்குது. குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும்தான் இந்த மலேசியாவில் தெரியும், புரியுங்களா? லோகமாதான ஒரு குரு இருக்காங்க, தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க இந்தியாவோட ஆன்மீகத்தை. அவனுங்க தான் இங்கே வந்து பழகணும். அவனுங்க வச்சுருக்கானுங்க குருலாம், அவங்களாம் குட்டி குருவாயிருவானுங்க. இந்த முதல் லெவலில் முக்தி அடைஞ்சிருக்க ரொம்ப ஆட்டமாக ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க குருக்கெல்லாம் ஏற்கனவே பெரிய பெரிய ஜாம்பவானுங்க. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் பெரிய பெரிய குரு இருக்காங்களா, அந்த என்னது ஜோதிமானவங்க, வள்ளலாறு, இந்த மாதிரி உள்ளவங்களாம், அந்த மாதிரி உள்ளவங்க கூடயும் அவங்க கிட்ட சீடராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய குரு, அவங்களுக்கு சீடரு. அப்போ லோகமாதா எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. அவங்களோட சீடன் தான் நான். அதனால தான் ஆட்டம் வேற மாதிரி இருக்குது. அந்த நேர்மை, அந்த இன்டெகிரிட்டி எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த குரு கிட்ட கிடைச்ச போதனை, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், ஆன்மீக அறிவு, அவங்க கொடுத்த ஞானம், அந்த சிஸ்டம் ஆன் பண்ணி அந்த ஃபுல் பொட்டென்ஷியலை செயல்படுறப்போ நம்மளுடைய லைஃபோட சேலஞ்சஸ் வந்து எவ்வளோக்கு வந்து தாங்க முடியுது, அந்த மாதிரி விஷயம்தான். ஓகே, அது ஒரு பக்கம் ஆன்மீக சைட்டு. ஆனால் ஃபிசிக்கலுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. இது என்னோட குருவோட டிபார்ட்மெண்ட் இல்லை. லூசு மாதிரி பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு குருன்னா உலகத்தையே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. அவங்க வேலை அது. ஆன்மீகம் தான் அவங்களோட சாப்டரு, புரியுதுங்களா? அப்போ லூசுத்தனமாக நீங்கள் தமிழ் படம், சாமி படம்லாம் பார்த்துட்டு வரும், சாமி வந்து ஒரு பிளஸிங் பண்ணோம், அந்த பாய்சன்லாம் வெளியே வந்து கொட்டிருந்தா அதை கொட்டாது. இது டாக்டர் தான் என்னை காப்பாற்ற முடியும். லாஜிக்காக பேசுங்க, சயின்டிஃபிக்காக பேசுங்க, இதுதான் உண்மை. இது ஒரு கற்பனை, உங்களுடைய மாய கதைக்கெல்லாம் ஒத்து வராது. குருவுக்கு அவங்க காப்பாற்ற முடியாது. அவங்க வேற வேலை. அவங்க வந்து முக்தி அடைஞ்சு கடவுள்கிட்ட போகிறது, உள்ளுக்குள்ளே சக்கராலாம் ஆக்டிவேட் பண்ணுறது, ஏதாவது பெரிய ஸ்பிரிச்சுவல் அட்டாக், அதாவது பேட் ஸ்பிரிட் ஏதாவது அட்டாக் வச்சா அதுட்டு நம்மளை காப்பாற்றுறது, அந்த மாதிரி உதவியெல்லாம் அவங்க செய்வாங்க. பாய்சன் போட்டுட்டானுங்க.
ஸ்லோ பாய்சன் போட்டாங்க. என் குரு வந்து எப்படி அதை எடுப்பாங்க? டாக்டர்கிட்ட போடாதான் சொல்லுவாங்க. அன்னைக்கே சொன்னேன், போவாதரா வந்து தியானம் பண்ணிட்டு கடவுள்கிட்ட போடான்னு சொன்னேன். மக்கள்னு போனேன். உடம்ப ரணகலமாக ஆக்கி விட்ருக்கானுங்க. செத்து தொலைஞ்சிருவோம் போல, எப்படி நீ மிகுதி அடைய போகிறன்னு சொல்லி செவிட்டார விடுவாங்க எனக்கு. அப்போ புரிஞ்சுக்குங்க, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, சொல்லாமே இருந்தாலும் தான் புரியாது அவங்களுக்கு. பைத்தியம்னு சொல்கிறீங்க, சொல்லலைனாலும் புரியாது. ஏடா வித்தியாசமாக இருக்குன்னா, நாங்கள் வேறு நெட்ஒர்க்லேருந்து வரனால இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒன்று படித்தது என்ஜினியரிங் படித்தா என்ஜினியர்னா என்ன மூலம் புரிஞ்சுங்க. என்ஜினியர் வந்து ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் செய்கிறவன் தான் என்ஜினியரு. ஓகே, அப்போ பிரச்சனை பாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுக்கும் சொல்யூஷன் ஒரு ஸ்கெட்ச் போடுமா இல்லையா? பிரச்சனை பறித்து அதை பிரேக் டவுன் பண்ணுறோம். மொதல் என்ன ஸ்டெப்பு? ஓகே, ரூட் காஸ் என்ன? ஒரு இன்ஜினியரோட மைண்ட் அப்படி தான் வச்சுக்கிறோம். அந்த பிரச்சனை வருது, நாட்டில் ஊழல் நடக்குது, நாட்டில் நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, அநியாயமாக இருக்குது. அப்போ ரூட் காஸ் யார்? ரூட் காஸ் பார்லிமெண்ட் மெம்பர். ஓகே, அப்போ அடுத்தது அவனை சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும்? அவனை சேஞ்ச் பண்ணணும்னா மக்களாட்சி பாய்க்கணும். மக்களாட்சி பாய்க்கிறப்ப அப்போனா என்னது? ஓட்டு போடணும். ஆமாம், ஓட்டு போடுறாங்களா? அப்போ அப்படியா இருந்து கட்டவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான். அப்போ நம்பி ஓட்டு போடுறாங்க. அப்போ கட்டவெல்லாம் பார்லிமெண்ட் வந்துடும். அப்போ அது திரும்ப ஊழல் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ கட்டவனா இருக்கு. அப்போ லாக் பண்ணணும்னா கணக்கு வழக்கு காமிக்கணும்னா சிஸ்டம் டெவலப் பண்ணணும். அது வந்து ப்ரோக்ராமிங் வந்துச்சு, ஸ்ட்ரெயிட்டாக இன்ஜினியரிங் துறைக்கு வந்துருச்சு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு எல்லாம் பாய்க்கணும், வெப்சைட் டெவலப் பண்ணணும். இந்த நாலேஜ் உள்ளவனும் இருக்கிறேன். ஆன்மீகமும் தெரியுது, இதுவும் தெரியுது, லாவும் தெரியுது. லா எப்படி தெரியுது? எங்கள் அண்ணன் டெத் கேஸை ஏமாற்றி தொலைஞ்சிட்டானுங்க. அப்போ சட்ட புக்கை படித்து எங்கள் அண்ணன் கேஸுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக சட்ட புக்கை படித்து கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தோன்னே சட்டம் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாமே சேர்ந்து காம்பினேஷன் ஒட்டாலாக வந்ததுனால தான் இந்த என்னோட ரியாக்ஷன் வேறையாக அவங்களுக்கு தெரியுது. எனக்கு பைத்தியம் கிடையாது, நான் ஓவராக தெளிவாக செயல்படுறேன். அதனால கவர்மெண்ட் அதிரிக்கிட்டு இருக்கிறான். அப்போ என் பின்னாடி வந்து என்னை காப்பாற்றி விட்டுட்டிங்கன்னா இப்போ நான் அவங்கள காப்பாற்றி விட்ருவேன். நான் கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் செஞ்சு விட்ருவேன். அப்போ 7400 வெளியே போட்டு நான் முயற்சி பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சாலும் முயற்சி பண்ணுறேன். மலேசியாவில் யாராவது செக் பண்ணுறாங்கன்னா என்னோட பிளட்டையும் யூரினையும் என்ன அதுக்கு வைரஸ் இல்லை, கெமிக்கல் ஸ்லோ பாய்சன் பண்ணிருக்காங்க செக் பண்ணுறதுக்கு. தில்லி இருக்கா? இந்த கவர்மெண்ட்டுக்கு எகுத்து அந்த உண்மையை சொல்கிறதுக்கு திகிர் இருந்துச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த அமௌண்ட்டில் நான் சமாளிச்சிருவேன். முடியலன்னா மக்களே அட்லீஸ்ட் 2 லட்சம் வெளியாச்சும் தேவைப்படும். வெளிநாட்டுக்கு போய் தான் உயிரை காப்பாற்ற முடியும். இப்படியே விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என் உடம்புக்கு தாங்காது. நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. வேற எத்தனை நாள் தான் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்குன்னு வேறு தெரியல. நீங்கள் ஃபாஸ்ட்டாக இப்போ ரியாக்ட் பண்ணுற வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஆகணும் வெளியில். இதையே நானே சொல்லித்தர்றதா இருக்குது. எவ்வளோ பெரிய அசிங்கம்! என்னையை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்குது. ஏன் இப்படி இருக்கீங்க? என்னது பண்ணி தொலைங்க, செத்துருவோம் போல. இவ்வளோக்கு நியாயம் இல்லாமல் நான் நடந்துக்கிறேன். இத்தனை பேரும் சேர்ந்து என்னாவது பண்ணுங்க. ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஆளுக்கு அவேர்னஸ் கொடுத்து ஒரு டொனேஷன் டிரைவ் நடத்தி என்னையை தூக்கிட்டு போய் வெளிநாட்டில் போட்டு காப்பாற்ற முடியாது அவங்களால? அந்த அரசாங்கம் போலீஸ்லாம் வந்து உங்களை பிடிச்சிடுமா? என்ன பண்ணிடுவாங்க புள்ள பூச்சிங்க? இதுக்கப்புறம் இவங்க ஆட்டமே க்ளோஸ் ஆக போதா? என்ன பண்ண போகிறானுங்க? சயின்டிஃபிக் எவிடன்ஸ் மாட்ட போது என்ன பண்ண போகிறானுங்க? பயன்படுத்திக்கிங்க மக்களே. இதுக்கப்புறம் இதுங்களோட பேச்சுக்கே மதிப்பு இல்லை. அப்படியே சும்மா அவனை கத்திக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அவனுக்கு இந்த நியூஸ் போய் சேரலையோ அவனை ஏமாற்றிட்டு இருக்கலாம். கொலகார பாவீங்களா அப்படி சொல்கிற அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கிறானுங்க. கொலகார பாவங்கிட்ட போயிட்டு தலைவர்கள் எங்களை காப்பாற்றவங்கன்னு ஓடிக்கிட்டா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! மடையனா இருக்கலாம், மாங்காய் மடையனா இருந்துடாதீங்க. கிளியர் கட் எவிடன்ஸ், சயின்டிஃபிக் ப்ரூஃப் பயன்படுத்திக்கிங்க. என்னை தூக்கிட்டு போயிட்டு வெளிநாட்டில் எங்கேயாச்சும் சேருங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் காசை தேடிட்டு போய் ஒரு டொனேஷன் டிரைவ் நடத்துங்க. நான் இங்கே வந்துட்டு அப்படியே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நானாக போயிட்டு நான் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கலாம். என்னை காப்பாற்றிக்க நானே போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறதா இருக்கலாம். கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கிறது இல்லை. ஏசரன்னு சொல்லுவீங்க. நீங்களே என் இடத்துல உங்களை வச்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெரிய அநியாயம் நடந்தது அது உங்களுக்கு தோணும். எல்லாரையும் தப்பு சொல்கிறீங்களே. நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை கேளுங்க. உலகத்தில் எல்லாரையும் தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. நீங்கள் அரிடாஸ்ன்னு ஒருத்தன் இவ்வளோ அநியாயம் நடந்துட்டு இருக்க, நீங்கள் உங்கள் சார்பாக என்னத்தை செஞ்சிட்டீங்க? நான் வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மக்களே. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன்.
வீடியோ நீட்டாக இருக்குன்னு அடிச்சு போட்டு போயிடுவான். ஏன்னா அவ்வளோ பண்ணி வைக்கிறீங்க, அதெல்லாத்தையும் சொல்கிறதா இருக்குது. அப்போனாவது புரியுமா? இப்போ நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த வீடியோவில். இதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ தெளிவு கிடச்சிருக்கோம். இந்த தெளிவை பயன்படுத்தினாச்சும் இந்த ஹரிதாஸ்னு ஒருத்தனை காப்பாற்றி விட்டுருங்க. அவன் வந்து உங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்வான்னு மட்டும் பாருங்க. ரொம்ப டைம் இல்லை, ஒரு 2 வாரத்தில் மண்டையை போட்டுருவோன்னு நினைக்கிறேன். எனி டைம் ஒரே அடியில் என்னை கொண்டு வரும். உள்ளுக்குள்ள அந்த அந்த சேதத்தோட வேகம் அப்படி இருக்குது. எல்லாம் அவிஞ்சு போச்சு உள்ளுக்கு, எல்லாம் ஒரே அடி தான் அவுட் ஆயிடுவேன் நான் எனி டைம். அதுக்கப்புறம் ஹரிதாஸ் இருக்க மாட்டான். இந்த ஹரிதாஸ் வரமாட்டான் தெரியுங்களா? உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கானே, காப்பாற்ற நினச்சிக்கிட்டு இவனுங்களாம் அதர விட்டுக்கிட்டு இருக்கானே, அவன் இருக்க மாட்டான். அவன் செத்துருவான். அவன் செத்துட்டான். நான் சொல்கிறேன், உங்களை செஞ்சு விட்ருவானுங்க மக்களே, உங்களை செஞ்சு விட்ருவானுங்க. உங்களை வச்சு காசு பண்ணி ஏமாற்றி நரகா மாதிரி ஆயிரும் நாடு. உங்களுக்கு அப்படியே வாழ்க்கை அப்படியே சுமையாக இருக்கும். வாழ்க்கை சுமையாக இருக்கும் மக்களே. நான் சொல்கிறேன், வாழ்க்கை சுமையாக. நான் சாபம் ஓடுறதுக்காக சொல்ல, அப்படி பண்ணுவானுங்க. எனக்கு தெரியும் அவனுங்களை பற்றி. அவங்கள ஆசை வார்த்தை காட்டி காட்டி ஒருத்தன் ஏமாத்துறான், இன்னொருத்தன் மாற்றுங்க, அவனும் அதை தான் செய்வேன். நீங்கள் எத்தனை பேரை மாற்றினாலும் அதான் செய்வான். ஏன்னா வேரிஃபிகேஷன் இல்லை, அவனை தலைவனாக சூஸ் பண்ண ஒரு வேரிஃபிகேஷன் இல்லை. அப்படி ஒரு சிஸ்டமை எவனுமே டெவலப் பண்ணி தர மாட்டான். அந்த நாலேஜ், அந்த உண்மை, அந்த நேர்மை எல்லாமே இந்த ஹரிதாஸ்ன்ற ஒருத்தன்ட்ட தான் இருக்குது. இவனை காப்பாற்றாமல் விட்டுட்டீங்க, க்ளோஸ், டோட்டல் மலேசியாவே க்ளோஸ். உங்களை வச்சு காசு பண்ணிடுவானுங்க, கழுத்து அறுத்துருவானுங்க உங்களை. இப்படியே நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஹரிதாஸை கை விட்டு பாவத்தை தேடிக்கிட்டு நாசமாக வைக்க போகிறீங்களா அந்த நாட்டை? இல்லை என்னாவது ஒரு டொனேஷன் டிரைவ், ஒரு குரூப்புனாச்சும் வந்து ஆள்கிட்ட ஒரு டொனேஷன் டிரைவ் ஒரு தேடி, ஒரு அமௌண்ட்டை தேடி என்னை போய் ஒரு வெளிநாட்டில்னாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்கையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வேலுகவுண்டரோட பேரனோட வாக்கு இது. ஓகேவா? இது சொல்லி நான் வீடியோ நிறைவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.